So yes guys, welcome to the stream and in the presentation is going to be on how you can treat trading as a business because நீங்க கொஞ்சம் பிஸ்னஸ் பாட்காஸ்ட்டு பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகும் வீட்டில் யாராச்சும் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட பிஸ்னஸ் எப்படி ப்ராஃபிட்டபிள் ஆகணும்னு கொஞ்சம் பேசியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் தட் ஹவு குட் அப் அ டாபிக் இட் இஸ். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரேடிங் வந்து நம்ம பிஸ்னஸாக பார்க்கணும். பெருசாக ஐ மீன் அதை பார்க்காதனால தான் எனக்கு என்னமோ தோணுது இவ்வளோ அடி வாங்குறோமோ இல்லையோன்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் மணியில் வந்துட்டு நம்ம இந்தியன்ஸுக்கு ரொம்ப ஜாஸ்தியான ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதுவே ஒரு பேரியர் தான் ட்ரேடிங்ல வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லா இல்லாம இருக்கிறதுக்கு. அண்ட் இத வந்துட்டு ஒரு அ குவிக் மணி மேக்கிங் இதா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிசினஸ் அப்ரோச் பண்ணாம. ஸோ எந்த எந்த வழியிலலாம் ட்ரேடிங்க வந்து நம்ம பிசினஸ் அப்ரோச் பண்ணலான்றத வந்துட்டு இந்த பிரசன்டேஷன்ல பார்ப்போம். இதுல வந்துட்டு இந்த ஸ்லேயர் தற்குறி பையன நான் வந்து அந்த அனிமேஷன்ஸ் போடுறா, ஒரு பட்டன அமுக்குனா அடுத்தடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். லேட் ஆயிருச்சுன்னு ஓடிட்டான் அது போடாம. நானும் கவனிக்காம விட்டேன். எனக்கு வந்து டைம் கிடைக்கல. ஸோ வந்துட்டு ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ கைஸ். டேய் ஸ்கிரீன் ஷேர் பண்றியாடா? யூடியூப்லடா டேய் நான் ஆரம்பிச்சிட்டேன்டா வீடியோவ. டேய் அது தெரியுதுடா. தம்ப்நெயில் மட்டும் தான் காட்டுது. அதுதான் கேட்டேன். இல்ல இல்ல இப்பதான் ஆரம்பிக்கிறாரு. போயிருச்சுடா டேய் டேய். ஆரம்பிச்சானா? எல்லாம் மைக் மியூட் ஓகே பண்ணுங்க. நான் ஓகே. முடிச்சுக்கிறேன். ஐயோ. ஓகே சாரி ஃபார் தி டிஸ்டர்ப்ஷன் கைஸ். அடுத்து போயிடலாம். ட்ரேடிங் அஸ் a business. இத சொல்லுங்க. இஃப் ட்ரேடிங் இஸ் a business run by you, நீங்க தான் ஓனர். would the business collapse or compound? Answer honestly in the chat guys. நீங்க ஒரு பிசினஸ் ட்ரேடிங்கா பிசினஸா எடுத்துக்கிட்டீங்க. நீங்க தான் ஓனர். நீங்க அதை ரன் பண்றீங்க. அந்த பிசினஸ் வந்துட்டு சஸ்டைனபிளா இருக்குமா இல்ல படுத்துருமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் உங்களை பத்தி உங்களுக்கு தான் நல்லதா தெரியும். நீங்க என்ன கைஸ் நினைக்கிறீங்க? கமெண்ட்ல போடுங்க. 80 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஐ வாண்ட் திஸ் ஸ்ட்ரீம் டு பி லைக் என்கேஜ்ட். காம்பவுண்ட். ஓகே காம்பவுண்ட். உண்மையை சொல்லுங்க. நினைக்கிறத சொல்ல வேணாம். நினைக்கிறத சொல்ல வேணாம். உண்மையா சொல்லுங்க. நீங்க இது வரைக்கும் உங்களோட ப்ரீவியஸ் டேட்டாவை வச்சு சொல்லுங்க. ஓகே யூசுப் கொலாப்ஸ், ஷரத் கொலாப்ஸ், கொலாப்ஸ். ரெண்டே கேள்வி, கொலாப்ஸ் ஆர் காம்பவுண்ட் வித் வித் த ப்ரீவியஸ் டேட்டா வாட் யூ ஹேவ். இப்போ காம்பவுண்டுன்னு சொல்றவங்களாம் ப்ராஃபிட்டபிளா இருக்கீங்க, கரெக்டாக ஸ்கேல் அப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தமா? படுத்துரும். தான் இருக்குங்க. சீக்கிரஸ்லாம் உண்மையை சொல்றாப்புல. கோமா. ஓகே காம்பவுண்ட் கொலாப்ஸ், காம்பவுண்ட் கொலாப்ஸ். ஐ கேன் சி கொலாப்ஸ் மோர் பிகாஸ் இது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன்னா நான் பிஸ்னஸாக பார்க்கணும் ஏன்னு சொல்கிறேன்னா நான் மற்ற ஸ்லைட்ஸில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொலாப்ஸ் 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 கொலாப்ஸ். ஓகே நிறைய பேர் உண்மையாக சொல்கிறீங்க. ஐ அப்ரிஷியேட் தட். அடுத்த ஸ்லைடுக்கு போயிடலாம். ஓகே இது அபோட்டஸ். இது அப்படியே வெப்சைட்டில் இருக்கிறது, வேணும்னா வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரிசையாக ஐயோ இது நல்லா இருந்திருக்கும் வரிசையாக வந்துட்டு கொண்டு வந்திருந்தா. உங்களுக்கு இந்த வருஷம் எவ்வளோ நீங்க பே அவுட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு கொஸ்டினா போவோம். அது சொதப்பிருச்சு இந்த இது மீன் இந்த ட்ரெய்னிங்க மொத்தமா சொதப்பிருச்சு. இது போட்டிருந்தா சூப்பரா வந்திருக்கும். தற்கூறிய அனிமேஷன் போடாம போட்டுட்டான். இந்த வருஷம் எவ்வளவு பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா? டேட்டா வச்சிருக்கீங்களா யாரும்? டேட்டா யாரும் வச்சிருக்கீங்களா? எவ்வளவு ஐ மீன் டேட்டா இருக்கா இல்லையான்றதை மட்டும் சொல்லுங்க. டேட்டா இருக்கா? இந்த வருஷம் எவ்வளவு பே அவுட் எடுத்தீங்கன்றதுக்கான டேட்டா இருக்கா? இல்ல சொல்ல வேணாம். கம்ஃபர்டபுளா இருந்தா சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. அப்படி இல்லைன்னா ஒன்றும் சொல்ல வேணாம். -30K. ஓகே. ஒன்லி ஓகே. 0 நோ 165. நைஸ் நைஸ். எவ்வளோ சொல்ல வேணாம். நீங்க எவ்வளோ எடுத்தீங்கன்றத சொல்ல வேணாம். கம்ஃபர்டபுளா இருந்தனா சொல்லலாம். இல்லைன்னா சொல்ல வேணாம். பே அவுட் எவ்வளோ எடுத்தீங்கன்றதுக்கான கணக்கு இருக்கா? ஓகே ஓகே 10 ஓகே. 3.00 நோ 4 டிஜிட்ஸ். தற்குறிய டிஜிட்டல் இல்லடா டிஜிட்ஸ்டா. ஐயோ
பார்ட் ஆஃப் தி பிசினஸ் ஆனந்த் ப்ரோ. உங்க பிசினஸே பெரிய பிசினஸ். அப்புறம் என்ன? -1 லேக். ஓகே, ஓகே. இதெல்லாம் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் தி பிசினஸ் தான். ஓகே. ஸோ இருக்கு. உங்ககிட்ட இருக்கு. நீங்க உங்களோட சேலஞ்சுக்கு எக்ஸாக்ட்டா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்கன்றதுக்கான டேட்டா இருக்கா? இத மேபி சொல்லலாம். இத வேணா தாராளமா சொல்லலாம். உங்க சேலஞ்சுக்கு நீங்க வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு டேட்டா இருக்கா? என்கிட்ட இருக்கு. ஐ மீன் நான் உங்கள்ட்ட இருக்கான்னு கேட்கிறேன். இப்போ வந்துட்டு பே அவுட் எவ்வளோ எடுத்தீங்கன்றதுக்கான டேட்டா ஓகே, பெர்ஃபெக்ட் சொல்ட்டீங்க. எவ்வளோ சேலஞ்சுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்றதுக்கான டேட்டா இருக்கா? ப்ளோட் அக்கவுண்ட்ஸ் கேட்கல. எவ்வளோ எக்ஸாக்ட்டா இன் டாலர் டெர்ம்ஸ் ஆர் ஐஎன்ஆர் டெர்ம்ஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்கன்றதுக்கான டேட்டா இருக்கா? 30 லேக்ஸா? கண் ப்ரோ 30 லேக்ஸா ஒரு 30 கேவா? மாத்தி எதுவும் சொல்றீங்களா என்ன? ஆல்மோஸ்ட் 1.4 லேக்ஸ். ஓகே. நான் ஆல்மோஸ்ட் 3 to 4K செலவு பண்ணியிருப்பேன் சேலஞ்சுக்கு. நாட் மோர் தேன் தட். 3 to 4K ஈஸியா செலவு பண்ணியிருப்பேன். என்கிட்ட எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இல்ல. நானுமே இந்த தப்பு பண்றேன். இந்த பிரசன்டேஷன் இது உங்களுக்கு பண்றத விட நான் எனக்கு பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, டேட்டா இருக்கு நெறைய பேர்ட்ட. ஓகே. டேட்டா இருக்கு. நான் இருக்காதுன்னு நெனச்சு தான் இத போட்டேன். அடுத்த கேள்வி. நீங்க உங்களோட சேலஞ்ச் வாங்குனப்பலாம் மேட்ரிக்ஸ் கோட் யூஸ் பண்ணீங்களா? ப்ரோ அது வரிசையா வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும் ப்ரோ. அடுத்து. ஐயோ! தற்கொலை மிஸ் பண்ணிட்டான். நானும் பார்க்கல. என் மேலயும் தான் தப்பு இருக்கு. மறந்துருவேன். ஓகே. நோ இத்தன பேரா? மேட்ரிக்ஸ்ன்னு ஒரு கோட் இருக்குன்னு தெரியுமா? டிஸ்கவுண்ட் கோடு. ஐய்யய்யோ! என்ன ப்ரோ இத்தன பேர் நோ சொல்றீங்க? ஆத்தாடி! ப்ரோ நான் சத்தியமா ப்ரோ எதிர்பார்க்கல. நெறைய பேர் புதுசு ப்ரோ. ஓகே. நெறைய பேர் புதுசு. See guys, if you are new to the community, if you stay long, we'll explain what we kind of do with our codes. I mean, most of the futures க்கு we have code matrix. நீங்க code matrix அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு குட்டி ஆஃப் இருக்கும். உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். எனக்கும் அதுல இருந்துட்டு ஒரு குட்டி பங்கு வரும். ப்ரோ என்ன ப்ரோ இத்தன பேர் யாருமே எஸ் சொல்லியே நான் பார்க்கலையே ப்ரோ. ரொம்ப கம்மி. ஓகே. இல்லன்னா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்விக்கெல்லாம் போ வேணாம். நம்ம வந்து அடுத்ததுக்கு போயிருவோம். எனக்கு இப்பவே வந்துட்டு மனசு சங்கடம் ஆயிருச்சு. ஓகே. ட்ரேடிங் அஸ் அ பிசினஸ் ரீசெட் இதுதான் நம்மளோட ஐ மீன் டாபிக். பேசிக்கலி ட்ரேடிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ட்ரேடிங்ல இருந்து நீங்க ஐ மீன் பிசினஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பிசினஸ் வந்து அப்படியே 2ஆ பிரிஞ்சிரும். ஒண்ணு சர்விஸ் பேஸ், இன்னொன்னு வந்துட்டு ப்ராடக்ட் பேஸ். சர்விஸ் பேஸ் வந்துட்டு கன்சல்டன்சி ஃபிர்ம்ஸ் ரன் பண்றவங்க, லாயரா இருக்கவங்க, ஆ இப்போ வந்துட்டு ட்ரக் டிரைவர்ஸா இருக்கவங்க, பார்ட் டைம் ஆக்டிங் பண்றவங்க, டீச்சர்ஸா இருக்கிறவங்க, இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட டைம ஸ்பெண்ட் பண்றாங்க. சர்விஸ் குடுக்குறாங்க. ஒரு சர்விஸ் குடுத்துட்டு, அதுக்கான பேவ வந்துட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. இது சர்விஸ் பேஸ். ப்ராடக்ட் பேஸ்ன்றது தே பில்ட் ப்ராடக்ட், தே செல் ப்ராடக்ட் அண்ட் அந்த மார்ஜின் தான் அவங்களோட ப்ராஃபிட். ஐஃபோன் ஐ மீன் ஃபோனா இருக்கட்டும், மேக்புக்கா இருக்கட்டும், நீங்க கையில யூஸ் பண்ற பேனா, பென்சில், பேப்பரு, பேக்ஸு, பிளே ஸ்டேஷன்ஸ் இது எல்லாமே ப்ராடக்ட் தான். இத டெவலப் பண்ணி ஒரு மார்ஜின வச்சுட்டு, அந்த மார்ஜின் தான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டா வரும். ட்ரேடிங்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இத நீங்க பிசினஸா பார்க்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, ட்ரேடிங் வந்து இந்த சர்விஸ் அண்ட் ப்ராடக்ட் 2யுமே சேர்ந்து கம்பைன் பண்ண ஒரு ஒரு பிசினஸ் மாடலா தான் ஆக்ட் ஆகும். நீங்க உங்களோட டைம குடுக்குறீங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட்ட விக்கிறீங்க. அந்த ப்ராடக்ட் வந்து ரிஸ்க். உங்க கையில வந்து ஐ மீன் மார்க்கெட்ஸ் ஆர் அன்சர்டைன், இர்ரேஷனல். ஆனா உங்ககிட்ட ஒரு கண்ட்ரோல் ஃபேக்டர் இருக்குன்னா, அந்த ஒரு கண்ட்ரோல் ஃபேக்டர் நீங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்குறீங்க? நீங்க வந்து எப்போ எடுக்குறீங்க? இது ஒண்ணு மட்டும் தான் உங்க கையில இருக்கு. நீங்க ரிஸ்க்க செல் பண்றீங்க. வித் எக்ஸ்பெக்டேஷன் தட் நீங்க ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஆஃப் கோர்ஸ் எல்லா டைமும் வந்துட்டு நீங்க ப்ராஃபிட் ஆகணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. பிசினஸ்லயுமே காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எல்லாமே இருக்கு. அத நீங்க வந்து லாஸா பார்க்கலாம். பட் நீங்க உங்களோட டைம குடுக்குறீங்க. தட்ஸ் யுவர் சர்விஸ் அண்ட் நீங்க ஒரு ப்ராடக்ட்ட விக்கிறீங்க. தட் இஸ் ரிஸ்க். அண்ட் அந்த ரிஸ்க்க வித்துட்டு நீங்க ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. ஸோ தட்ஸ் யுவர் எண்ட் கோல். ஐ மீன் அதுதான் உங்களோட கன்வர்ஷன். இஃப் ரிஸ்க் இஸ் அன்மேனேஜ்ட் அந்த ரிஸ்க்க நீங்க மேனேஜ் பண்ணலன்னா, உங்ககிட்ட வர ப்ராஃபிட்ஸ் எல்லாமே ஆக்சிடென்டல் தான்.
இது வந்துட்டு உங்களோட ஸ்கில்லுன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிடவே கூடாது. அஃப்கோர்ஸ் மார்க்கெட் வந்துட்டு அதை பிலீவ் பண்ண வைக்கும். பிகினர்ஸ் லக் மாதிரி புதுசா நீங்க மார்க்கெட்டுக்கு வந்திருப்பீங்கன்னா 2 to 3 months வில் மேக் ப்ராஃபிட் அண்ட் அந்த யூஃபோரியால இருப்பீங்க. அகைன் ஆயிரும். ஸோ பர்சனல் எக்ஸாம்பிள் கேஸ் சொல்லணும்னா அக்டோபர் 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 ட்விட்டர்ல போய் பார்த்துருந்தீங்கன்னா வந்துட்டு எல்லா இடத்துலயும் அக்டோபர் அக்டோபர் அக்டோபர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் வந்துட்டு ரொம்ப பெருமை பீத்திட்டு இருந்தேன். அக்டோபர்ல வந்துட்டு நான் இவ்வளோ பண்ணேன் அப்படின்னு சொல்லி. பட் நவம்பர் டிசம்பர் நடந்தது வேற. நவம்பர் ப்ராஃபிட்ஸ் இருந்தாலும் டிசம்பர்ல எனக்கு பெருசா இல்ல. நவம்பர் இருந்தால் கூட அது பெருசா இல்ல. எனக்கு அந்த ப்ராஃபிட்ஸ் அந்த நம்பர்ஸ் வந்து என் கண்ண மறைச்சிருச்சு. மேபி நான் எடுத்த செட்டப்புக்கு அது ரைட் மந்த்தா இருந்திருக்கலாம். பட் நான் சொல்லுவேன் அக்டோபர்ல கிடைச்சது எல்லாமே எனக்கு ஆக்சிடென்டல் ப்ராஃபிட்ஸ் தான். நான் ரிஸ்க்க மேனேஜ் பண்ணாம எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாமே என்னோட ஃபேவர்ல போனனால ஐ வாஸ் மேக்கிங் சம் குட் நம்பர்ஸ் ஆன் அக்டோபர். பட் நவம்பர், டிசம்பர்ல அது நடக்கல. ஏன்னா நான் ரிஸ்க் அகைன் ஒழுங்கா மேனேஜ் பண்ணல. இந்த ஸ்லைட் நான் சொன்ன மாதிரி இந்த பிரசன்டேஷன் நான் உங்களுக்கு பண்றேனோ இல்லையா, நான் எனக்கு இத பண்ணிக்கிறதுக்காண்டியே இத உட்காந்துட்டு ஒழுங்கா கிரியேட் பண்ணேன். இது உங்க உங்க கேஸ்ல அது கண்டிப்பா நடந்திருக்கும். நடந்திருக்கா? அஃப்கோர்ஸ் கண்டிப்பா எல்லாத்துக்கும் நடந்திருக்கும். நான் இந்த கேள்வி எதுக்கு இப்போ கேட்கிறேன்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியல. பட் அகைன் ஸ்டார்ட்டிங்ல எல்லாருமே ஒரு 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 பீரியட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், ஒரு பீரியட் ஆஃப் வின்னிங் ஸ்ட்ரீக் அதுல எல்லாத்துலயுமே இருப்போம். பட் ஆனா அது ரிஸ்க்க மேனேஜ் பண்ணாம நடந்திருந்தா தட் இஸ் பியூர் லக் அண்ட் தட் இஸ் ஆக்சிடென்டல். அண்ட் ஒய் மோஸ்ட் ட்ரேடர்ஸ் ஃபெயில்? இது எல்லாரும் இந்தியன் மார்க்கெட்ல சொல்லி கேட்டிருப்பீங்க. அண்ட் அது 100க்கு 100 உண்மை. You know the saying that 90% of traders lose 90% of their capital within first 90 days. நம்ம ஆளுங்கள்ட்ட ஒரு அக்கவுண்ட் வாங்கினா அடுத்த 90 நிமிஷத்துக்கு இருக்காது. உண்மையிலேயே நான்லாம் பண்ணியிருக்கேன். நான் என்னோட பே அவுட்டுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. $100 அன்னைக்கு லாக் பண்ணா ஒரு பே அவுட். கார்த்தி ப்ரோக்கு இது நல்லா தெரியும். வெறும் $100 ஃபிஃப்த் $100 டே MFFUல $100 டே பண்ணணும். நான் அந்த $100 பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி என்னோட மொத்த அக்கவுண்ட் முடிஞ்சுச்சு. கேம்பிள் பண்ணேன் அந்த இடத்துல. சரி நானும் கேம்பிள் பண்ணுவேன். நான் கேம்பிள் பண்ணேன். அந்த அக்கவுண்ட்டும் முடிஞ்சுச்சு. வெறும் $100க்கு ஆசைப்பட்டு $1900 வந்துட்டு வித்துட்டேன். முடிச்சு விட்டுறேன். ஆனால் இங்க வந்துட்டு எப்படின்னா, அது முடிச்சதோட நான் அமைதியா இடத்த விட்டு போயிருந்திருக்கலாம். என்னோட கொழுப்பு 5 அக்கவுண்ட் வாங்கினேன். என்னோட கொழுப்பு 5 அக்கவுண்ட் வாங்கினேன். அது ஆஃபர்ல இருந்த டைமு. 5மே அன்னைக்கே முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு கிளம்புனேன். இது உண்மை. ஏன்னா எல்லார்கிட்டயும் எமோஷனல் கண்ட்ரோல் வந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. இருந்தாலும் கூட அத நம்ம ஃபாலோ பண்றோமான்றது நம்மளோட சாய்ஸ். ஸோ இது வந்துட்டு பிரிட்டி ஃபெமிலியர் கோட் அண்ட் எல்லாத்துக்குமே தெரியும். யாருமே வந்துட்டு ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அது ஏன்? அது ஏன் 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் 90% ஆஃப் த கேபிட்டல முதல்ல 90 நாளைக்குள்ள இழந்துடுறாங்க. அத எப்படி பண்ணாம இருக்கலாம்ன்றத தான் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பிசினஸ்க்கு கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். அந்த பிசினஸ்ல இருந்துட்டு கேதர் ஆகுற டேட்டா இருக்கும். அண்ட் தென் அவங்க பிசினஸா பார்ப்பாங்க. என்னதான் வந்துட்டு லாஸா இருந்தால் கூட, காஸ்ட் ஆஃப் டூயிங் பிசினஸ் இருந்தால் கூட, அவங்க உடனே அத மூடிட்டு ஒழுங்கா போமாட்டாங்க. லெட்ஸ் சே ஒரு டீ கடையே வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு டீ கடையோட சிம்பிள் ஆ ஃப்ரேம் ஒர்க் என்னன்னு சொல்ல முடியுமா? சிம்பிள் பிசினஸ் மாடல். ஒரு சிம்பிள் டீ கடையோட பிசினஸ் மாடல். சரி எங்க அப்பா டீ கடை தான் வச்சிருக்காரு. நான் வந்து அந்த ஃபைனான்ஸ் சேனல் சொன்னேன்ல. நான் புது ஃபைனான்ஸ் சேனல் வந்துட்டு ஒண்ணு கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. அந்த அந்த சேனல்ல நான் வந்து மார்க்கெட் ஃப்ளோ வந்ததுக்கான முதல் காரணம் எங்க அப்பா. நோ ரிஸ்க் நோ ராரி. ஓகே. நான் வந்து முதல் காரணம் என் அப்பா. ஆ நான் வந்து அந்த கிரியேட் பண்ண போற அந்த முதல் ஃபைனான்சியல் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் போடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கிறது ஃப்ரம் டீ கடை டூ எக்ஸ் க்ரோர்ஸ் ஆஃப் அசெட்ஸ் இன் பாண்ட்ஸ் இல்லன்னா வந்துட்டு ஆன் பாண்ட்ஸ் இதுதான் வந்து போட போறேன். ஏன்னா எங்க அப்பா தான் வந்து இந்த காம்பவுண்டிங் வந்துட்டு என் கண்ணுல காமிச்சாரு. இதுதான்டா காம்பவுண்டிங் இப்படிதான்டா வேலை பண்ணும். நீ வந்து நல்ல கார்பஸ் கிரியேட் பண்ணணும் இல்ல வெல்த்தியா இருக்கணும்ன்றதுக்காண்டி பெருசா ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. ஆனா நான் அதான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. அது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில்
நீ உண்மையிலேயே வெல்த் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆ நீ ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. டிசிப்ளினும் அதுக்கான டைம் குடுத்தேன்னா, வெல்த் வந்துட்டு தானா பில்ட் ஆகும். எங்க அப்பா வந்துட்டு ஃபாலோ பண்ண அந்த ஒரே ஸ்ட்ராட்டஜி டிசிப்ளினு, காம்பவுண்டிங்கு. காசு வரும், ப்ராஃபிட்ஸ் எடுப்பாரு, எடுத்து பாண்ட்ல போடுவாரு. லேடர் பண்ணுவாரு எங்க அப்பா. லேட்ரிங்ன்னு சொல்லிட்டு ஒரு எங்க அப்பா உண்மையிலேயே கடவுள் தான். ஆ லேட்ரிங்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. நான் மேபி இது வந்துட்டு ஒரு பெரிய கான்செப்ட். இத நான் அந்த ஃபைனான்ஸ் சேனல்ல வந்துட்டு போடுறேன். பட் லேட்ரிங்ன்ற ஒரு அப்ரோச்ச பண்ணாரு. டீ கடையில டீ குடிக்க வருவாங்க கஸ்டமர்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் ஆவாரு. அப்படியே அங்கள்ட்ட இருந்து ஃபைனான்ஸ் நாலேட்ஜ் எடுத்துக்குருவாரு. அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. ஆனா எங்க அப்பா ஒரு நாள் இத வந்து பெருசா ஈக்விட்டீஸ் பக்கம் போனதில்ல. ஈக்விட்டீஸ் பக்கம் போனது எல்லாமே மத்த குடும்பத்து ஆளுங்க. ஈக்விட்டி பக்கம் போனதே இல்ல. எங்க அப்பா வந்து பியூர் டெப்ட் இன்வெஸ்டர். உங்க ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல எமோஷனல் ட்ராமால மாட்டிக்கிட்டீங்களா ப்ரோ? ட்ரேடிங் ஸ்டேஜ் ப்ரோ இப்ப கூட எமோஷனல் ட்ராமால தான் ப்ரோ இருக்கோம் எல்லாருமே. எமோஷனல் ட்ராமா வந்து எப்ப போகும்னா, அது ஐ மீன் போகாது. பட் ஸ்டில் நீங்க எப்போ உங்களோட லாஸ்ன்ற பயத்த வந்து ஃபுல்லா ஓவர் கம் பண்றீங்களோ, அப்பதான் போகும். நீங்க இன்னைக்கு $100 விட்டீங்க. அந்த $100 வந்துட்டு உங்களோட மூட வந்துட்டு அப்செட் பண்ணுதுன்னா, நீங்க ஸ்டில் எமோஷனல் ட்ராமால இருக்கீங்கன்றது தான் அர்த்தம். நம்ம ஒரு ஒரு டீ கடையோட பிசினஸ் மாடல், சிம்பிள் பிசினஸ் மாடல். நம்ம இந்தியன்ஸால சுகர் இல்லாம, அந்த அந்த குட்டி கெஃபைன் கிக் இல்லாம இருக்க முடியாது. ப்ரோ உங்களோட சைட்ல இருந்து தான் மேபி எனக்கு தெரிஞ்சு பஃபர் ஆகும். மத்தவங்களுக்கு பஃபர் ஆகுதா? பஃபர் ஆகலல்ல? பஃபர் ஆகுதா? நோ. ஓகே. ஒரு டீ கடையோட சிம்பிள் பிசினஸ் மாடல் பாலு, டிகாஷனு, ஐ மீன் டீ. மேபி ஆள் இல்லன்னா மைக் மட்டும் மியூட் பண்ணிக்கோங்க. சவுண்ட் வருது பின்னாடி இருந்து. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண போறீங்க. கம்பைன் பண்ணிட்டு ஒரு பிரீமியம்க்கு விக்க போறீங்க. ஓகே. ஒரு பிரீமியம்க்கு விக்க போறீங்க. அதுல இருக்க மார்ஜின் தான் உங்களோட ப்ராஃபிட். நீங்க வந்துட்டு சொந்த கடையில இருந்தா வாடகை குடுக்க தேவையில்ல. குடும்பத்து ஆளுங்களே பிசினஸ் ரன் பண்றாங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இது சம்பளம் குடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். பயங்கரமான ரிஸ்க் டேக்கர் அவன். கிருஷ்ணகிரிக்கார பையன். டீ கடை ஒண்ணு ஆரம்பிச்சான். டீ கடை போடணும்னு சொல்லிட்டு, பக்கத்துல கிருஷ்ணகிரி, போச்சம்பள்ளி, தர்மபுரி அந்த சைடு இருந்தீங்கன்னா, வந்துட்டு டீ பார்ட்டின்னு சொல்லிட்டு Googleல சர்ச் பண்ணுங்க. ஒரு கடை வரும். அதான் என் ஃப்ரெண்டோட கடை. பக்கத்துல இருந்தீங்கன்னா, மேபி போய் ட்ரை பண்ணி பாருங்க. அவன் எடுத்துக்கிட்ட பிசினஸ் மாடல்ன்றது, ஸ்டார்ட்டிங்ல ஒரு டீ கடை போட்டான். டீ கடை, வடை, ஸ்நாக்ஸ். நல்ல ரெவென்யூ வந்துச்சு. அந்த ரெவென்யூ என்ன பண்ணான்னா, அந்த கடைக்கு அப்படியே ஆப்போசிட்ல கோயம்புத்தூர்ல வந்தான். கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு எம்டிஎஸ் எவ்வளோ பெரிய ஒரு பிரான்சைஸ்ன்னு சொல்லிட்டு தெரியும். முத்து ஹாப்பி நியூ இயர்ரா முத்து. உன் தம்பி கைஸ் இப்ப நான் பேசிட்டு இருக்கவனோட ஸ்டோரி வந்து அந்த முத்துன்றவனோட தம்பியோடது. ஓகே. டீ கடை போட்டான். ப்ராஃபிட் வந்துச்சு. அந்த ப்ராஃபிட்ட வந்து லெவரேஜ் பண்ணான். லெவரேஜ்ன்றது ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. லெவரேஜ் நம்மளும் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அதுல தான் விளையாண்டுகிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரீமா லெவரேஜ் பண்ணா, அடுத்த கடை ஓப்பன் பண்ணான். இங்க கோயம்புத்தூர் சைடுல இருக்கிறவங்களுக்கு எம்டிஎஸ் எவ்வளோ பெரிய பிரான்சைஸ்ன்னு தெரியும். அவங்களோட பிசினஸ் மாடல் என்னன்னா, ஹைவேஸ்ல எல்லாமே இருக்கும். ஸ்நாக்ஸு, டீ, சாப்பாடு, ஆ இது வெஸ்டர்ன் ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அந்த கடைக்கு எதுத்தாப்லயே ஒரு கடை போட்டான். நல்லா ஓடுச்சு. பேர் ஃபேமஸ் ஆச்சு. ட்ரேட்மார்க் வச்சிருந்தான். பெங்களூர்ல இன்வெஸ்டர புடிச்சு இன்னொரு கடை ஓப்பன் பண்ணான். இப்போ அவனோட இன்னொரு ஊருக்குள்ளேயே இன்னொரு கடை ஓப்பன் பண்ணிட்டான். நான் இது என்ன சொல்ல வரேன்னா, லெவரேஜ். ஒரு பிசினஸ் மாடலு, ஒரு கேப் தெரிஞ்சுச்சு. அந்த கேப்ப ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கிட்டான். லெவரேஜ அவனுக்கு ஃப்ரெண்டா பார்த்துக்கிட்டு யூஸ் பண்ணிட்டான். பட் நமக்கு ட்ரேட் பண்றப்போ பெரிய பிரச்சனையா இருக்கிறது அந்த லெவரேஜ் தான். லெவரேஜ் கேன் மேக் யூ, லெவரேஜ் கேன் பிரேக் யூ. அத எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். அது பண்றதுக்கு எமோஷனல் ஐ மீன் ஸ்ட்ரெங்த் வாட் எவர் வேணும். ஃப்ரேம் ஒர்க், ஸ்ட்ரக்சர் இது 2லயே கவர் ஆயிருச்சு. இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப முக்கியம். ஆனா யாருமே பண்றதில்ல. இங்க எத்தன பேர்ட்ட ஒரு ஜர்னலிங் சாஃப்ட்வேர் இருக்கு? சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. முத்து நீ வந்தோனே சாட்டே ஆக்டிவ் ஆயிருச்சுடா முத்து. இங்க எத்தன பேர்ட்ட ஜர்னலிங் ஏதோ ஒரு ஜர்னலிங் சாஃப்ட்வேரோட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஆக்டிவா ஜர்னல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க நோஷன்ல பண்ணா கூட சரி, ஒரு எக்ஸெல்ல பண்ணாலும் சரி, இல்ல நோட் புக்ல பண்ணாலும் சரி, இந்த இந்த ஜர்னலிங்ன்ற ஒண்ண எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ மீன் டேட்டா அட்லீஸ்ட். பட் ஜர்னல், நோஷன் இருக்கு ப்ரோ. இருக்கு.
ஆக்டிவா பண்றீங்களா இல்லையா? நோ. இருக்கு. பரவால்ல. நோ ஷேர் ஜிபிடி. அத பத்தி நான் பேச வரேன். நான் வந்து இன்னைக்கு சாயந்தரம் ஒரு வீடியோ பார்த்தேன். இதுல YouTubeல. ஆ ஏஐ அண்ட் ஸ்ப்ரெட்ஷீட் இது கூகுளோட ஒர்க் ஸ்பேஸ் பார்த்து வேற மாரி இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். பிக் கைஸ். எஸ் ஷீட் ஓகே, ஓகே, ஓகே. 420 ட்ரேட் டேட்டா வேற மாரி. அந்த 420 ட்ரேட் டேட்டா வச்சு என்னென்னமோ பண்ணலாம் ப்ரோ. கூகுள் ஷீட்ஸ் ஃபார் ட்ரேட் ஓகே. only take my model if work not ஓகே. எத்தன பேர்ட்ட இருக்கு கைஸ்? 113 பேர் பார்க்குறீங்க. டப்பு டப்புன்னு போட்டு விடுங்க. சரி நான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். "100% active 2 days yes bro." ஓகே. ஓகே. இப்போ ஆ டேட்டா எதுக்கு எடுக்கிறோம்? டேட்டா எதுக்கு முக்கியம்னா, ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்க்கலாம். ஓகே. நான் இப்போ வந்துட்டு ஒரு டீ கடையே வச்சிருப்போம்னு நெனைக்கிறேன். நான் வந்து ஒரு டீ கடையே வச்சிருக்கேன். என்னோட நான் என் ஃப்ரெண்டுட்ட கேட்டேன். இந்த முத்துவோட தம்பிட்ட கேட்டப்போ, ஒரு டீன்னு வச்சுக்குருவோம். இதுதான் ஒரு டீ கிளாஸு. இந்த டீ வந்து ஆவரேஜா ஆவரேஜா ஒரு டீ போடுறதுக்கு ரூ. 3 ஆகுதுன்னு சொன்னான். ஆவரேஜா ஒரு டீ போடுறதுக்கு ரூ. 3 மேக்கிங் சார்ஜஸ் மட்டும். நான் வந்து இன்கிரீடியன்ட்ஸ் மட்டும் தான் கணக்கெடுக்கிறேன். நான் கடை வாடகை, கரண்ட் பில்லு, லேபர் சார்ஜ் எதுவுமே ஐ மீன் நான் கணக்கெடுக்கல. ஒரு டீ போடுறதுக்கு ரூ. 3. இந்த ரூ. 3 ஒரு டீ போடுறதுக்கு ஆகுதுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பா அவனோட வரவு செலவு பார்த்திருக்கணும். வரவு செலவு பார்க்கிறப்போ, டீ மட்டும் எவ்வளோ போயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். டீ மட்டும் பார்க்கிறப்போ, அவனால ரெக்கமெண்ட் ஐ மீன் அவனால சொல்ல முடியும். தட் வந்து என்னோட ஆவரேஜா ஒரு டீ போடுறதுக்கு ரூ. 3 செலவாகுது அப்படின்னு. நான் அந்த டீய வந்துட்டு ரூ. 10க்கு விக்கிறேன். ஓகே. நான் ஒரு டீய ரூ. 10க்கு விக்கிறேன். இது வந்துட்டு வெறும் இன்கிரீடியன்ட் சார்ஜ் மட்டும் தான். லெட்ஸ் சே நான் ஒரு டீ போடுறதுக்கு எனக்கு வந்துட்டு ரூ. 12 ஆகுது. ஆனா நான் விக்கிறது ரூ. 10க்கு விக்கிறேன். நான் டேட்டா எடுத்திருந்தாலே ஒழிய இத சொல்ல முடியும். நான் என்னோட பிசினஸ் லாஸா இருந்தா கூட, என்கிட்ட டேட்டா இருந்தா தான் இன்வென்டரி மேனேஜ்மென்ட் ஆஃப் கோர்ஸ். என்கிட்ட டேட்டா இருந்தா தான் ஓகே. என்ட்ட ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு ப்ராடக்ட் தான் என்னோட நல்ல ஐ மீன் ஹாட் செல்லிங் ப்ராடக்ட். அந்த ஒரு ப்ராடக்ட் தான் நல்லா போகுது. என்னோட 100% ஆஃப் தி இன்கம்ல 90% இன்கம் வந்துட்டு இந்த ஒரு ப்ராடக்ட்ல இருந்து தான் வருது. அந்த ஒரு ப்ராடக்ட் கம்மியான மார்ஜின்ல லாஸ் குடுத்தால் கூட, அது மொத்த பிசினஸோட ஆ P&L-யுமே அடி வாங்கும். என்கிட்ட டேட்டா இருந்தா தான், ஓகே டீ ஒரு நாளைக்கு 100 டீ விக்கிது. ஆ இந்த ரா மெட்டீரியல்ஸ் வாங்க இவ்வளோ காசு ஆகுது. இந்த இந்த டேட்டா இருந்தால் தான், அந்த டேட்டாவ வச்சு இதெல்லாம் இன்டர்பிரெட் பண்ண முடியும். நான் சொன்ன எல்லாத்தையுமே டேட்டா வச்சு தான் இன்டர்பிரெட் பண்ண முடியும். அப்படி இன்டர்பிரெட் பண்ணி நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். இங்க ஒரு ஃப்ளா இருக்கு. நான் அந்த டீ மேக்கிங் சார்ஜ் ரூ. 12. அந்த டீ நான் விக்கிறது ரூ. 10க்கு. ஸோ இந்த இடத்துல எனக்கு ரூ. 2 லாஸ் ஆகுது. ஏன் லாஸ் ஆகுதுன்றது, இதுக்கு அப்புறமா போயிட்டு, ஓகே அந்த டேட்டா இன்டர்பிரெட் பண்ணா தான் ஏன் லாஸ் ஆகுது? எங்க போயிட்டு நம்ம சேஞ்சஸ் பண்ணா இது கரெக்ட்டா இருக்கும்? மேபி டீ பிரைஸ ஐ மீன் ரைஸ் பண்ணணுமா? ஆ இல்ல வந்துட்டு காஸ்ட்ட கட் பண்ணணுமா? டீயோட ரூ. 12ன்றது ஜாஸ்தி டீ காஸ்ட்டுக்கு. அது எங்க போய் கட் பண்ணலாம்? இதெல்லாம் வந்து என்ட்ட டேட்டா இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். சேம் கோஸ் வித் ட்ரேடிங். நீங்க எந்த டைமிங்ல உட்கார்றீங்க ஆவரேஜா? நீங்க வந்துட்டு ஏசியா இது வந்து நான் ரொம்ப ரேண்டமா தான் சொல்றேன். ஏசியால இருக்கீங்களா? லண்டன்ல இருக்கீங்களா? நியூயார்க்ல இருக்கீங்களா? லெட்ஸ் சே நீங்க நியூயார்க் மட்டும் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா வந்துட்டு, நீங்க 9:30க்கு முன்னாடி ட்ரேட்ஸ் ஜாஸ்தியா எடுக்கிறீங்களா? இல்ல 9:30க்கு அப்புறம் ட்ரேட்ஸ் ஜாஸ்தியா எடுக்கிறீங்களா? 9:30க்கு அப்புறம் எடுக்கிறீங்கன்னா, 9:30 டூ 10:30க்குள்ள இதெல்லாம் வந்துட்டு அன்சர்டைன் டைம்ஸ். இந்த 9:30 டூ 10ன்றது என்னதான் பெருசா வந்து ப்ராஃபிட்ஸ் தந்தாலுமே, பெரிய மூவ் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து 9:30ல நல்ல மூவ் முடிஞ்சிரும். பட் ஸ்டில் ரியல் மூவ் 10க்கு அப்புறம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. ஓகே. டைமிங் ஆஸ்பெக்ட்ல இது ஓகே. நீங்க ட்ரேட்ஸ் எடுக்குறீங்க. உங்களோட ஆவரேஜ் ரிஸ்க் எவ்வளோ ஒரு ட்ரேடுக்கு? இன் டாலர் டெர்ம்ஸ். டாலர் டெர்ம்ஸ்ல நீங்க ஆவரேஜா 250 500 அவங்களோட ரிஸ்க் அப்படைட்டுக்கு ஏத்த மாரி. நான் இப்ப என்ன பண்றேன், ஒரு ட்ரேட்ல 100 வைக்கிறேன். இன்னொரு ட்ரேட்ல 1000 வைக்கிறேன்.
இது ஒரு நல்ல பிசினஸ் மேனுக்கு அழகா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. என்னோட ரிஸ்க் ஒண்ணா இருந்தால் மட்டும் தான் நான் அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்றத பத்தி தெளிவா சொல்ல முடியும். தட் இஸ் வை ஷெர்மேன் மாடல் வாஸ் ஆஃப்டர் 10. ஓகே. எனக்கு தெரியல ஷெர்மேன் மாடல் தெரியல எனக்கு. எனக்கு ரிஸ்க் கன்சிஸ்டன்ட்டா இருந்தா தான் எனக்கு கிடைக்க போற ப்ராஃபிட்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு என்னால கரெக்ட்டா ஒரு கெஸ் பண்ண முடியும். அந்த கெஸ் ஒர்க் இருந்தா தான் நான் ஆங்சைட்டி ஆக மாட்டேன். இதுதான் வந்துட்டு நடக்கும். இத்தன வருஷம் நான் பண்ணதுல வந்துட்டு இதுதான் நடந்திருக்கு. ஆவரேஜ் ரிஸ்க் டாலர் வைஸ் ஓகே முடிஞ்சுச்சு. ரிஸ்க் டு ரிவார்டு ஆர்ஆர் ரேஷியோ எவ்வளோ இருக்கு? ஆர்ஆர் ரேஷியோ வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம். ஆர்ஆர் ரேஷியோ இப்போ வந்துட்டு இப்போ சேது மாதிரி ஆளுங்க 4 to 5 ஆர். கார்த்தி ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஆருக்கு பிடிப்பாரு. எனக்கு 2 ஆர் to 2.5 ஆர் தான் வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுள். நான் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க. அதனால எனக்கு தெரியும். இவங்கலாம் ஆவரேஜா இவ்வளோ தான் பண்ணுவாங்க. என்னால இவ்வளவுதான் முடியும். என்னோட கெப்பாசிட்டி இவ்வளோதான். என்னோட டீ கடையில ஒரு நாளைக்கு 100 டீ தான் செல் பண்ண முடியும்னா, அது செல் பண்ணா தான் நான் குடுக்குற குவாலிட்டி கஸ்டமருக்கு போய் சேரும். நான் என்னோட கம்ஃபர்ட் லெவல விட்டு, நான் வந்துட்டு 2 ஹார் புடிக்கிறவன். நான் போயிட்டு 5 ஹார், 6 ஹார் புடிச்சீங்கன்னா, என்னால அந்த இடத்துல உட்காரவே முடியாது. ரொம்ப ஆங்ஸைட்டி ஆகும். தப்பு பண்ணுவேன். அந்த பிரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் வந்துட்டு சுத்தமா போயிரும். தப்பு பண்ணுவேன். ஆங்ஸைட்டி வந்துச்சுன்னா தப்பு பண்ணுவேன். என்னால அந்த இடத்துல உட்காரவே முடியாது. ஸோ, நான் எதுக்கு கம்ஃபர்டபுள் உங்கள பத்தி உங்களுக்கு தெரியும். நான் எவ்வளோ தூரத்துக்கு கம்ஃபர்டபுள் நான் என்னால எவ்வளோ ரிஸ்க் டாலரேட் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு, ஒரு மாசத்துக்கு, ஒரு குவார்ட்டருக்கு ஆர் ஈவன் ஒரு மந்த்துக்கே வந்து என்னால எவ்வளோ டாலரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷம். தெரியணும். என்னால எவ்வளோ டாலரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தெரியணும். தெரிஞ்சா தான் அடுத்து ஓகே. எனக்கு என்னதான் என்னோட லிக்விடிட்டி பூல் வந்துட்டு 6 ஹார் குடுத்தாலும், நான் ஆஸ் அ பெர்சன் என்னால 6 ஹார் வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியாது. ஐ அம் சோ வெரி ஹேப்பி வித் 2 to 2.5 ஹார். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டேட்டாஸ் வந்து தெரியணும். இது போக வந்துட்டு எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு. எப்போன்னா ஜூனோ, ஜூலையோ எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இல்ல. என்னோட ஒரு ஒரு கார்த்தி ப்ரோக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். என்னோட ஃபண்டட் அக்கவுண்ட் வந்து சாகுற நிலைமையில இருந்துச்சு. ஆவரேஜா நான் என்ன பண்ணேன்னா, 50 ஹேண்டில்ஸ் புடிச்சேன். ஒரே ஒரு எம்என்கியூ. அது வந்து நான் நல்லா ரிஸ்க் வச்சு என்னோட ரொம்ப கம்மியா தான் ட்ராடவுன் இருந்துச்சு. 200லிருந்து 300 என்னமோ தான் இருந்துச்சு அந்த ட்ராடவுன். நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் வந்து ட்ரேட்ஸ்ல வந்துட்டு ஆட் பண்ணேன். இத வந்துட்டு ஐயோ! இதுக்கு பேர் மறந்து போச்சே. பிரமிடிங் பண்ணேன். பிரமிட் பண்ணேன். நல்ல பஃபர் பில்ட் ஆயிருச்சு. பே அவுட் எடுத்துட்டேன். அடுத்த பே அவுட்க்கு எனக்கு பஃபர் இருக்கு. நான் வெறும் 5 $100 டேஸ் மட்டும் எடுக்கனா போதும். நான் ஒரு நாள் உட்காந்து என்னோட ட்ரேட்ஜெல்லா போனேன். ட்ரேட்ஜெல்லா போயிட்டு என்னோட ஸ்டாட்ஸ் பார்த்தேன். என்னோட ட்ரேட்ஜெல்லா ஸ்டாட்ஸ் வந்துட்டு எனக்கு காமிக்கணும்னு ரொம்ப ஆசை. பட் ஆனா என்னால காமிக்க முடியாது. தேர் ஆர் சம் ரீசன்ஸ் என்னால அது காமிக்க முடியாது. ரொம்ப ஆசை. அது பயங்கரமான டேட்டா இருக்கும். ட்ரேட்ஜெல்லா வந்து உங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, இட் இஸ் தி பெஸ்ட் ஜர்னலிங் சாஃப்ட்வேர் அவுட் தேர். உங்கள யாருன்னு சொல்லி நீங்க கொஞ்சம் உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, அதுல என்னோட ஆவரேஜ் நான் வந்து இந்த டேட்டா வந்து காமிக்கிறேன். என்னோட ஆவரேஜ் ஹேண்டில் என்கியூல ஆவரேஜ் ஹேண்டில்ஸ் வந்து நான் வந்து 50 ஹேண்டில்ஸ் புடிப்பேன்னு சொல்லுச்சு. 50 ஹேண்டில்ஸ் தான் என்னோட ஆவரேஜ். 50 ஹேண்டில்ஸ் நான் வந்து ஒரு 400, 500 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன்னா, அந்த 400, 500 ட்ரேட்ஸோட ஆவரேஜ் 50 ஹேண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுச்சு. நான் அத எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன்? ஒரு எம்என்கியூ 50 ஹேண்டில்ஸ் $100 சேஃப். இதே மாரி பண்ணேன். கன்சிஸ்டன்ட்டா எனக்கு 5 வின்னிங் டேஸ் இருந்துச்சு. மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வாஸ் ரைட் அட் தட் டைம். என்னால 50 ஹேண்டில்ஸ் விக்ஸுமே வந்துட்டு ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. ஐ கெஸ் இட் மஸ்ட் பி அரவுண்ட் 18, 19 இது வந்து நான் Twitterல கூட போட்டிருந்தேன். அது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. அந்த ஆவரேஜ் வந்து 50 ஹேண்டில்ஸ்ன்னு சொல்லுச்சு. அந்த 50 ஹேண்டில்ஸ் வந்து என்னால புடிக்க முடிஞ்சுச்சு. அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டூ செக்யூர் அனதர் பே அவுட் வித் தி சேம் அக்கவுண்ட். ஸோ உங்களோட டேட்டா வந்து உங்களுக்கு தெரியணும். நீங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா தான், டேட்டான்னு ஒண்ணு இருந்தா தான், அதுலருந்து உங்களால இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். எனக்கு ஒரு மாடல் இருக்கு. அந்த மாடல்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு சில இத தூக்கலாம், சில இத ஆட் பண்ணலாம். அ அங்க உங்களுக்கு அந்த பேசிக் டேட்டா இருந்தால் மட்டும் தான் உங்களால அதுலருந்து இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். நான் இதுதான் வந்து சொல்றேன். ஸோ டேட்டா வந்துட்டு கண்டிப்பா ரொம்ப 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 முக்கியம். ஜர்னலிங் சாஃப்ட்வேர் வந்துட்டு இல்லன்னா, தயவு செஞ்சு ஒரு ஜர்னலிங் சாஃப்ட்வேர் வாங்கிக்கோங்க. பிகாஸ் இட் இஸ் காஸ்ட் ஆஃப் டூயிங் பிசினஸ். நான் காஸ்ட் ஆஃப் டூயிங் பிசினஸ் ட்ரேடிங்க்கு ஆவரேஜா உங்ககிட்ட எவ்வளோ இருந்தா நீங்க ட்ரேடிங் பத்தி அட்லீஸ்ட் யோசிக்கலான்றத கடைசியில சொல்ல வரேன். ஆனா இப்பவே சொன்னா அது டிமோட்டிவேஷன் ஆயிரும்.
பிசினஸ் பண்றீங்கன்னா, அந்த பிசினஸ் ஆப்பரேட் பண்றதுக்கு சில எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அதுல முக்கியமான எக்ஸ்பென்சிவ் பெரிய பெரிய பிசினஸ் எல்லாரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இன்வென்டரி மேனேஜ்மென்ட்க்கு தனி சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க. நம்மளும் இன்வென்டரி மேனேஜ் பண்ணணும். காசுக்கு. பட் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ், சேல்ஸ் இதெல்லாம் ட்ராக் வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். நல்ல ஜர்னலிங் சாஃப்ட்வேர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆ இல்லன்னா அட்லீஸ்ட் நோஷன்ல பண்ணுங்க. ஆனா நோஷன்ல பண்றப்ப இன் டெப்த்தா பண்ணுங்க. நீங்க எதனால எடுத்தீங்க? இதெல்லாம் வந்து குவான்டிடேட்டிவ் அண்ட் ஆல்சோ நீங்க வந்துட்டு உங்களோட டேட்டாவ 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு குவாலிட்டேட்டிவ். இன்னொன்னு குவான்டிடேட்டிவ். இது 2மே ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது கிடையாது. 2மே முக்கியம். ஸ்க்ரீன் பார்க்க முடியுதுன்னு நெனைக்கிறேன். இது 2மே வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது கிடையாது. 2மே முக்கியம். பட் ஐ ஃபீல் நீங்க வந்துட்டு குவான்டிடேட்டிவ்‌க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுக்கணும். யாராச்சும் கமெண்ட்ஸ்ல குயிக்கா எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமா? குவாலிட்டேட்டிவ்னா நீங்க என்ன நெனைக்கிறீங்க? குவான்டிடேட்டிவ்னா என்ன நெனைக்கிறீங்கன்னு? ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு குயிக்கா. I guess there might be some latency. Wow! 100 people watching great. நியூ இயர் அன்னைக்கு நைட்டு. சரக்கு போட்டுட்டு பார்த்துட்டு இருக்கீங்களா? பெஸ்ட் ஜர்னலிங் சாஃப்ட்வேர் நான் சொன்னது ட்ரேட்ஸ்லாம். ஆஃப் கோர்ஸ் தி பெஸ்ட். தி பெஸ்ட் கைஸ். நான் வேணா கடைசியில ஐ மீன் காமிக் காமிக்க கூடாதத வந்து நான் கடைசியா கிராப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ரேட்ஸ் எல்லாவோடது. கடைசியா நீங்க கடைசி வரைக்கும் இங்க இருந்தீங்கன்னா, நான் சில ஸ்டாட்ஸ் காமிக்கிறேன் என்னோடது. ஓகே. சிம்பிளா நான் சொல்றேன். உங்களால நம்பர்ஸ்ல எத எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே குவான்டிடேட்டிவ். உங்களால நம்பர்ஸ்ல எத எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதோ அது எல்லாமே குவாலிட்டேட்டிவ். குவாலிட்டேட்டிவ் கேன் பி லைக் நீங்க எதுக்கு இந்த ட்ரேட் எடுத்தீங்க? நீங்க எந்த ஆ டைம் டைம் ஃப்ரேம் ஆமா. டைம் ஃப்ரேம்னு சொல்லிற முடியாது. நீங்க நீங்க எந்த செட்டப் யூஸ் பண்ணீங்க? எதுக்காண்டி இந்த ட்ரேட்ஸ் எடுத்தீங்க? இப்போ நீங்க வந்துட்டு ஒரு 5 ஸ்டார் குடுக்குறீங்க ஒரு செட்டப்புக்கு. இதுல இத்தன குவாலிட்டீஸ் இருக்கு. இந்த குவாலிட்டீஸ்ல எத மிஸ் பண்ணீங்க? இது எல்லாமே வந்து குவாலிட்டேட்டிவ்‌க்கு கீழ வரும். குவான்டிடேட்டிவ்ல வந்துட்டு நீங்க எவ்வளோ நேரம் இந்த ட்ரேட ஹோல்ட் பண்ணீங்க? எத்தன ஹேண்டில்ஸ் எடுத்தீங்க? எவ்வளோ ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு? எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இருந்துச்சு? நீங்க அ அன்ரியலைஸ்ட் பிஎன்எல் வந்துட்டு எவ்வளோ கீழ டவுன் சைடு எவ்வளோ வந்துச்சு? மேல எவ்வளோ அ ப்ராஃபிட்ஸ் ஹையர் சைடு எவ்வளோ மேல போச்சு? நம்பர்ஸ்ல என்னென்ன உங்களால அ எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ, அது எல்லாமே குவான்டிடேட்டிவ். குவாலிட்டேட்டிவ் வந்து நீங்க சிம்பிளா ஃபில்டர் பண்ணிடலாம். இன்னைக்கு எனக்கு ட்ரேட் பண்ண மூட் இல்ல. நான் வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன். ரொம்ப ஃபெட்டிக். இதெல்லாம் இருக்கு. என்னால ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றப்ப, இது எல்லாமே குவாலிட்டேட்டிவ். இது ஈஸியா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இத ஓவர் கம் பண்ணிடலாம். இன்னைக்கு எனக்கு வந்துட்டு ஒரு பேட் டே இருந்துச்சு ஒர்க்ல. ஆர் வந்து எனக்கு இன்னைக்கு ட்ரேட் பண்ண மைண்ட் சுத்தமா கிடையாது. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நான் சாட்ல உட்கார நேரமே இல்ல. பட் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணேன். என்னோட என்ட்ரில ஃபோர்ஸ் பண்ணேன். இது எல்லாத்தையும் வந்து குவாலிட்டேட்டிவ் கீழ கொண்டு வந்துரும். இத வந்துட்டு ஈஸியா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா, இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டா கண்டிப்பா எடுக்கணும். நீங்க கண்டிப்பா கேம்பிள் பண்ணாத ஆளா இருந்தீங்கன்னா, செட்டப்புக்கு வெயிட் பண்ணி ப்ராப்பரா அந்த செட்டப் எல்லாமே குடுத்ததுக்கப்புறம் தான் ட்ரேட்ஸ் எடுப்பீங்க. அப்படி ட்ரேட்ஸ் எடுக்கிறப்போ, உங்களோட குவாலிட்டேட்டிவ் டேட்டா ஐ மீன் குவான்டிடேட்டிவ் டேட்டா எந்த மாரி இருந்துச்சு? நீங்க எவ்வளோ ஹேண்டில்ஸ் புடிச்சீங்க? எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணீங்க ட்ரேட்ஸ் ஆவரேஜா? உங்களோட இந்த அ ட்ரேடர் டான்டேயோட வீடியோஸ் யாரும் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அதுல வந்துட்டு அழகான ஒரு டெர்ம் யூஸ் பண்ணியிருப்பான். அந்த டெர்ம் வந்து எனக்கு மறந்து போச்சு. உங்களோட ட்ரேட்ஸு டிபி போறதுக்கு முன்னாடி, உங்கள எஸ்எல்ல நோக்கி ஆவரேஜா எத்தன பாயிண்ட்ஸ் போயிருக்குன்றது வந்து ஒரு டெர்ம் சொல்லுவான். மினிமம் எக்ஸ்கர்ஷன் ரேஷியோன்னு நெனைக்கிறேன். ஏதோ ஒரு ரேஷியோ, ஏதோ ஒண்ணு. எனக்கு வந்துட்டு ஐ மீன் கரெக்ட்டா ஞாபகம் கிடையாது. அந்த மாரி குவான்டிடேட்டிவ் டேட்டா வந்து கண்டிப்பா ஒரு ஆளுக்கு இருக்கணும். நோஷனோ நீங்க எக்ஸெலோ வந்துட்டு ஜர்னல் பண்றீங்கன்னா, குவான்டிடேட்டிவ் டேட்டா உங்களால எவ்ளோ டேட்டா எடுக்க முடியுமோ, ஒரு ட்ரேட்க்கு அவ்ளோ டேட்டா எடுங்க. அண்ட் நீங்க கேம்பிள் பண்ணீங்கன்னா, இது உங்களால பண்ண முடியாது ஆஃப் கோர்ஸ். ஏன்னா, அடிச்சு மிஷின் கன் மாரி ஃபயர் பண்ணியிருப்பீங்க என்ட்ரீஸ. பை, 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 செல், 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 பை, செல், பை, செல், செல், பை, செல், பை. கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க. 20, 30 ட்ரேட் போயிருக்கும். 25 ட்ரேட் போயிருக்கும். நீங்க ரியலைஸ் பண்றதுக்குள்ள 25, 30 ட்ரேட் போயிருக்கும். ஓ! நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத நான் நிப்பாட்டணும். எய்தர் அக்கவுண்ட் ப்ளோ ஆயிருக்கும். இல்லன்னா நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் ஆல்மோஸ்ட் 10 டூ 20 போயிருக்கும். இந்த 10 டூ 20க்கு கிட்டத்தட்ட நான் 20 டேட்டா செட்ஸ் ஆஃப் என்ட்ரி பண்றதுன்றது கஷ்டம். ரொம்ப சிம்பிளா ஸ்டிக் டூ ஒன் ட்ரேட் அ டே கைஸ். ஒரே ட்ரேட். ஸ்டிக் டூ ஒன் ட்ரேட் அ டே. இந்த ஒன் ட்ரேட் அ டே
பலவிதமான நன்மைகள் வந்துட்டு குடுக்கும். ஜர்னல் பண்றது ஈஸி ஆயிரும். ஆ யூ லேர்ன் டூ மூவ் ஆன். ஓகே என்னதான் வந்து நல்லது நடந்திருந்தாலும், கெட்டது நடந்திருந்தாலும் யூ லேர்ன் டூ மூவ் ஆன். ப்ராஃபிட்ஸ் கிடைச்சா சந்தோஷம். நீங்க வந்துட்டு லாஸ் ஆகுறீங்க. லாஸ் ஆயிட்டு நீங்க அடுத்து டேமேஜ் பண்ண பார்க்காதுன்றதே வந்துட்டு பெரிய சந்தோஷம். ஸோ அந்த ஒரு ட்ரேடு டேமேஜ் கண்ட்ரோல் குடுக்கும். லாஸ் ஆகுறீங்களா ஒரு ட்ரேடு, அப்படியே சிஸ்டத்த மூடிட்டு ஓடிருங்க. பக்கத்துல பார்க் இருந்துச்சுன்னா பார்க்குக்கு போங்க. இப்ப ஸ்ரீ ரிஷிகேஷ் வந்துட்டு மலையில இருக்கான். அவன மாரி இருக்கிற இடத்துல வந்துட்டு ரொம்ப நல்லது. நீட்டா ஒரு டீய போட சொல்லிட்டு பால்கனில போயிட்டு கப்ப கொண்டு போய் உட்காந்துரலாம் லாஸ் டேஸ் எடுத்தா. சென்னையில இருக்கீங்கன்னா பார்க்ஸு, இல்ல பீச் ஓரத்துல இருக்கீங்கன்னா பீச்சு. உங்களுக்கு எந்த ஸ்பாட் வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமோ டக்குன்னு யோசிக்காம எக்ஸ் பிளாட்ஃபார்ம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அந்த பட்டன் அமுக்கிட்டு ஓடிடுங்க. ட்ரேட இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனா நீங்க பழகி தான் ஆகணும். ஆனா நீங்க இந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறது மூலியமா, உங்களோட ப்ராடக்ட்ட வந்துட்டு கம்மியா செல் பண்றது மூலியமா, அதுல இருந்துட்டு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் லைக் லெட்ஸ் சே 6 மந்த்ஸ், 1 இயர் நல்ல டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டா கிடைக்கிறப்போ உங்களால வந்துட்டு நல்லா அடுத்து ரிஃபைன் பண்ண முடியும். ஸோ எவ்ரி பிசினஸ் கண்டிப்பா ஹேஸ் 3 மோட்டிவ்ஸ். 1 சால்வ்ஸ் அ ப்ராப்ளம், இட் இன்வால்வ்ஸ் ரிஸ்க் அண்ட் குவார்ட்டர்லி நீங்க வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் ஐ மீன் சாரி இங்க இருக்கு. நீங்க வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தட் எவ்ரி குவார்ட்டர்லி ரிசர்ச் வரும். இது வந்து நெறைய இருக்கு. பட் நாங்க கியூரேட் பண்ணது. நீங்க ட்ரேடிங்க்கு எது எது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. சால்வ்ஸ் அ ப்ராப்ளம் அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எவ்ரிபடி ஹேஸ் ஃபைனான்ஷியல் ட்ரபிள்ஸ். எல்லாரும் மிடில் கிளாஸ்ல வந்து தான் வந்து இத பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இருக்க முக்காவாசி பேர் மிடில் கிளாஸ் தான். த்ரீ ரிஷிகேஷ தவிர்த்து முக்காவாசி பேர் வந்துட்டு இங்க மிடில் கிளாஸ் தான். ஆஃப் கோர்ஸ் மிடில் கிளாஸ், ஹையர் மிடில் கிளாஸ் தான் இங்க வந்து நம்ம சேனல்ல அட்லீஸ்ட் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க. சால்வ்ஸ் அ ப்ராப்ளம். நீங்க எதுக்கு அந்த காசு சம்பாதிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நான் வந்து காருக்காண்டி சம்பாதிக்கிறேன். நான் வீடு கட்டணுன்றதுக்காண்டி சம்பாதிக்கிறேன். எனக்கு பிச்சஸ் வேணுன்றதுக்காண்டி சம்பாதிக்கிறேன்றது வந்துட்டு தட்ஸ் நாட் அ ரைட் மோட். என்னோட ஃபேமிலிக்கு நல்ல எஜுகேஷன் குடுக்கணும். நான் என்னோட குழந்தைகளுக்கு நல்ல எஜுகேஷன் குடுக்கணும். ஸோ கொஞ்சம் பாசிட்டிவா எல்லாத்துக்குமே அந்த டிசைர்ஸ் இருக்கும். காசு இல்லாம வளர்ந்த எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த அந்த டிசைர்ஸ் இருக்கும். பட் அந்த ப்ராப்ளம் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரேடிங்க்குள்ள வந்தீங்கன்றது வந்துட்டு ரொம்ப முக்கியம். எல்லாரும் காசு பார்க்க தான் வந்திருப்பாங்க. பட் அந்த காசு எதுக்கு பார்க்கணுன்றதும் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அஃப்கோர்ஸ் எல்லா பிசினஸ்லயும் வந்துட்டு ஈக்விட்டி ரிஸ்க் இருக்கு. நமக்கும் அந்த ஈக்விட்டி ரிஸ்க் இருக்கு. ஆனா அங்க அட்லீஸ்ட் அ ஒரு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருந்தாங்கன்னா, டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. போதும் ஓவரா போயிட்டு இருக்க. இது எங்களோட டிசிஷன். நீங்க ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு நம்ம தான் ஓனர். ஸோ எல்லா சாய்ஸஸும் நம்மளோடது. வாண்ட் டூ ரிட்டயர் பேரண்ட்ஸ் கிரேட். அதுதான் சொல்றேன். நல்ல 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 கோல்ஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம்? நம்மளோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ சால்வ் பண்ண போறோம். எய்தர் பேரண்ட்ஸ ரிட்டயர் பண்றது, என்னோட ஃபேமிலிக்கு நல்ல குவாலிட்டி வ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் குடுக்குறது, என்னோட குழந்தைகளுக்கு பெட்டர் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றது. இது எல்லாமே ஒரு நல்ல ப்ராப்ளம் டூ சால்வ். நான் வந்துட்டு பார்ட்டி பண்றது, நான் கார் எடுத்து சுத்துறது, நான் அத ப்ரமோட் பண்றது. அது ஐ ஃபீல் இட் இஸ் டுவர்ட்ஸ் அ பேட் சைட். ஓகே. சும்மா வந்தேன். ஓகே. அண்ட் சொன்ன மாரி எல்லா பிசினஸ்லயும் ரிஸ்க் இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாரி நீங்க பெரிய கார்ப்பரேட்டா இருக்கீங்க. நீங்க பப்ளிக் போறீங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. சோல் டிசிஷன் கிடையாது. பட் இந்த இடத்துல உங்கள வந்துட்டு மானிட்டர் பண்றதுக்கு யாரும் இல்ல. ஸோ நான் என்ன ஒரு சஜஷன் குடுப்பேன்னா, ஒரு 2 பேரோட யாரோ ஒரு ஆள புடிங்க. உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம். இல்ல Discordல நெறைய பேர் பார்த்துட்டு ஒண்ணா ட்ரேட் பண்றவங்க இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு புடிச்சவங்க, இல்ல உங்களுக்கு கிடைச்சவங்க யாரையாச்சும் புடிங்க. அவங்க 2 பேரும் 2 பேருக்கும் வந்துட்டு அக்கவுண்டபிளா இருங்க. நான் இன்னைக்கு இந்த தப்பு பண்ணியிருக்கேன். நாளைக்கு இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்க. அது பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் மாரி ஆயிரும். எனக்கு கார்த்திக் ப்ரோ. நான் என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ணாலும் சொல்லிருவேன். ஆனா இப்போ ஒரு விசேஷம் சொல்லல அவர்ட்ட. அ என்ன பண்ணாலும் நான் சொல்லிருவேன். அவரும் என்ன பண்ணாலும் என்ட்ட சொல்லிருவாரு. பேசிக்கிருவோம். ஓகே இது இது பண்ணக்கூடாது அப்படின்னு. உங்களுக்குன்னு ஒரு பார்ட்னர் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ட்ரேடிங்ல. ட்ரேடிங் ரொம்ப லோன்லி. அன்எம்ப்ளாய்டாலாம் இருந்தீங்கன்னா சொல்லவே வேணாம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம வெளிய போகாம இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போட்டு ரொம்ப அடிச்சு விட்டுரும். யாரோ ஒரு ஆளுக்கு அக்கவுண்டபிளா இருங்க. ஏன்னா தப்பு பண்ணுவோம். பட் அத திருப்பி பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம குவார்ட்டர்லி ரிவ்யூ பண்ணணும்னா நம்மள்ட்ட டேட்டா இருக்கணும் மொத விஷயம். இங்க நெறைய பேர்ட்ட உண்மையிலேயே டேட்டா கிடையாது.
நான் வந்துட்டு ட்ரேட்ஸ் போஸ்ட் பண்ண சொன்னேன். அதனால சில பேர் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி உங்களுக்கு கிவ் அவே ஃபெச் பண்ண முடியலன்னா 2026ல இருந்து ஐ மீன் ஈவன் மோர் கிவ் அவேஸ் கொண்டு வரதுக்காண்டி நான் பார்க்குறேன். ப்ரோ டாக்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வித்ட்ராவல் எப்படி? ப்ரோ சிம்பிள் ப்ரோ. ஒரு சிஏட்ட போய் கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாமே பண்ணி தந்துருவாங்க. சிஏட்ட போயிட்டு இதுதான் என் பேங்க் ஸ்டேட்மெண்ட்னு குடுங்க. நீங்க இது பண்றீங்கன்னு சொல்லுங்க. அவங்க எல்லாமே பண்ணி தந்துருவாங்க. இதுக்கு மேல இத பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்ல. இது எல்லா பிசினஸ்ல இருக்க வேண்டிய ஒரு ஆஸ்பெக்ட். கேம்பிளர் ப்ரொஃபஷனல் ஒரு குட்டி பேர் டிஃபரன்சியேஷன். கேம்பிளர் ஃபோக்கஸஸ் ஆன் வின்ஸ், ப்ரொஃபஷனல் ஃபோக்கஸ் ஆன் ரிஸ்க். பிசினஸ் பண்ற நம்ம ரிஸ்க்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். மார்ஜின் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தானா வந்துரும். ரிஸ்க்ல ஃபோக்கஸ் பண்ணோம்னா. வின்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணோம்னா தேவையில்லாம தப்பு பண்ணணும். நான் வந்து ஒரு குட்டி எக்ஸல் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து அது உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்ச நேரத்துல. அந்த ஷீட்ல போறப்போ உங்களுக்கு தெரியும். டெய்லி ட்ரேட் எடுக்கணும்னு பார்ப்பேன். எனக்கு நல்ல கண்டிஷன்ஸ், நல்ல ப்ராடக்ட், இது ஒரு நல்ல டிரான்சாக்ஷன் தெரிஞ்சா மட்டும் தான் நான் ட்ரேட் எடுப்பேன். ப்ரொஃபஷனல் கேம்பிளர் சேஞ்சஸ் ரூல்ஸ் ஆஃபன் ஷைனி மேன் சிண்ட்ரோம். இது வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம் எதுனாலும் எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஒரு மாடல் ஃபாலோ பண்றேன். நல்லா தான்ப்பா போயிட்டு இருந்துச்சு. 1 வாரம், 2 வாரம் சூப்பரா போச்சு. 3வது வாரத்துலருந்து அது வேலை செய்யல. வேலை செய்யல இந்த சென்ஸ் நீங்க மறுபடியும் அதையே பிராக்டிஸ் பண்ணி லாஸ் வருதுன்னா, என்ன லாஸ் வருது? அதுல நம்ம என்ன தப்பு பண்றோம்? இல்ல வந்து அந்த மாடல், அந்த பிசினஸ் மாடலே ஃப்ளாடா இருக்கா? அந்த அந்த செட்டப்பே வந்துட்டு ஃப்ளாடா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணி டேட்டா கேதர் பண்ணிட்டு கண்டுபிடிக்கணும். உடனே ஓகே இது வேலை செய்யல. இன்னைக்கு வந்து எனக்கு ஐசிடி வேலை செய்யல. நாளைக்கு நான் டிபிஓ பண்ண போறேன்னா அது தப்பு. ஏன்னா ப்ராஃபிட்டபிளா இருக்கிற ஐசிடி படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. சப்ளை டிமாண்ட் பண்றவங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்றவங்க, எஸ்என்ஆர் பண்றவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க. ஐசிடி படிச்சது ஐ மீன் நல்லதும் இருக்கு. அதுல ஒரு கர்ஸும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னைய பொறுத்த வரைக்கும். பிகாஸ் அவர் வந்து எல்லாரையும் ஸ்கேல்பரா ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டாரு. நம்ம ஒரு $500 எஸ்எல் வைக்கிறோம். ஒரு ட்ரேட்க்கு $500 எஸ்எல் வைக்கிறோம். நான் வந்து அந்த $500 ஒரு 1 மினிட் 3 மினிட் டைம் ஃப்ரேம்ல 3 மினிட்லாம் இல்ல 1 மினிட் வச்சுக்கிறோம். 3 மினிட்ல போயிட்டு அந்த $500 வைக்கிறதுக்கும், நான் ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நான் என்ட்ரி எடுக்கிறேன். ஒரு வீக்லி ரேஞ்ச பிடிக்கணுன்ற ட்ரேட்ல அந்த ட்ரேட்ல $500 வைக்கிறதுன்றதுக்கான டிஃபரன்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி. அந்த $500 நான் 1 மினிட்ல பண்ணேன்னா, நான் மறுபடியும் உடனே பண்ணி அத ரெக்கவர் பண்ணணுன்றதுக்கான அர்ஜ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதுவே நான் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லயோ இல்ல ஹையர் டைம் ஃப்ரேம்ல 1 ஹவர் டைம் ஃப்ரேம் கூட வச்சுக்கோங்க. 15 மினிட் கூட வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான அந்த டியூரேஷன் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அது வந்துட்டு கரைஞ்சிரும். இது வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லன்னா, தயவு செஞ்சு ஒரு தடவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இட்ஸ் ஈசியர் டூ ஹேவ் குட் சைக்காலஜி வென் யூர் சிஸ்டம் இஸ் பேக்ட் பை டேட்டா. எக்ஸாக்ட்டா. டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப, உங்கள்ட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்க போகுது? நான் வந்து 10 ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா, 10 ட்ரேடோட ஆவரேஜ் ரிஸ்க் ரிவார்டு ரிஸ்க் இவ்வளோ இருந்துச்சுன்னா, இதோட அவுட்கம் வந்துட்டு எய்தர் இந்த எக்ஸ்ட்ரீமா இருக்கலாம், அந்த எக்ஸ்ட்ரீமா இருக்கலாம்னு சொல்லிட்டு தெரியும். எனக்கு என்னோட எக்ஸ்ட்ரீம்ஸே என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னா, அங்க தான் வந்துட்டு எல்லாரும் தப்பு பண்றோம். அங்க தான் வந்துட்டு எல்லாருமே பெரிய கேம்பிளரா மாறுறோம். அடுத்து ரியல் ஜாப் அஸ் எ ட்ரேடர் இஸ் இது அழகா வந்து போட்டிருக்கான் ஸ்லேயரு. இட் இஸ் நாட் டு மேக் மனி. If you're a trader, your real job is not to make money. It is your job to manage your risk, right? ரிஸ்க் மேனேஜ் பண்ணாலே இங்க பல பிரச்சனை முடிஞ்சுச்சு. நான் சொன்ன மாரி சொன்ன மாரி இத வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இத வந்துட்டு நீட்டா நான் இல்ல உங்களுக்கு பிடிஎஃபே தந்துடுறேன். பிடிஎஃப் தந்துடுறேன். இந்த ஒரு பார்ட்ட மட்டும் எடுத்து ஜெராக்ஸ போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. இதுல எல்லா ப்ராசஸுமே வந்துட்டு தெளிவா மென்ஷன் ஆயிருக்கு. இத வந்துட்டு நீங்களே ஒன்ஸ் வந்து ஒரு பேப்பர் பேனாவ எடுத்துட்டு இத ஜெராக்ஸ் எடுத்துட்டு வச்சு நோண்டி பாருங்க இது என்னன்னு சொல்லிட்டு. ஓகே. அடுத்த ஸ்லைடு. வாட் இஸ் ஒன் பேட் ஹேபிட் தட் காஸ்ட் யூ மனி இன் 2025? அந்த ஒரு ஹேபிட் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நானே ஸ்டார்ட் பண்றேன். நான் இத எக்ஸ்பிளைனும் பண்றேன். நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ஒரு பேட் ஹேபிட், அந்த ஒரு பேட் ஹேபிட் 2025ல என்னைய ரொம்ப பாடுபடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னவா இருந்துச்சு? அந்த ஒரு ஹேபிட் வந்து உங்களுக்கு என்னவா இருந்துச்சு? என்னோடது இம்பேஷன்ட். ஐ வில் வெயிட் ஃபார் சம் ஆன்சர்ஸ் அண்ட் தென் ஐ வில் எக்ஸ்பிளைன். அக்ரீட். ஓகே. See, I want every one of you to answer guys. 118 பேர் வாட்சிங்.
யாருக்கும் உங்க பேர் தெரியாது. மறுபடியும் வந்துட்டு நீ இது சொன்னியாடா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்துட்டு கமெண்ட் பண்ண போறது கிடையாது. கிரீட், ஓவர் ட்ரேடிங், ரிவெஞ்ச் ட்ரேட் தான் வேற என்ன? குவிக் கைஸ், குவிக் குவிக் குவிக். ரிவெஞ்ச் ட்ரேட் சேம். இம்பேஷன்ஸ் ஓகே. யூசர் மாமாவும் நானும் ஒண்ணு. கிரீட் இருக்கா? எனக்கு கிரீட் சத்தியமா இல்லப்பா. எனக்கு வந்து பொறுமை தான் இல்ல. கிரீட் இருக்குன்னு பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கு. திங்கிங் எவ்ரி ட்ரேட் which I take was right. ஓகே. Fear of losing, trading while on phone call, lazy, ஓவர் கான்ஃபிடன்ஸ், சைக்காலஜி, அதர் ப்ராப்ளம்ஸ் அதுவுமே பெருசு. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நாட் அக்செப்டிங் லாஸ், இம்பேஷன்ட், ரீஎன்ட்ரிங், பான், பேராசை. ஓகே பான். அது ஐ மீன் இது இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா மைக் ஓபன் பண்ணி சொல்லி கேட்டிருப்பேன். எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி. Entering trade without a daily bias, wanting to be in a trade at all the time, impatient, now proposing trades when I'm close to break even or passing or time of payout to get into tilt or trade, doubting after taking entry, not being consistent, poor risk management, லவ் மோட்டிவேஷன் ப்ரோ. லவ் எப்படி ப்ரோ தப்பா போகும்? அஃப்கோர்ஸ் அதை எடுத்துக்கிறது இருக்கு. டோன்ட் நோ த பயாஸ். ஓகே. அப்பா ஸ்ரீகிருஷ்ண உனக்கு ஒண்ணு சீரியஸ் கேஸ் உனக்கு எதுவுமே இல்லை பாரு. நான் ப்ரொஃபஷனல், இம்பேஷன்ஸ் அண்ட் நோ ட்ரேட், டெய்லி ட்ரேட் மெசேஜ் சம்திங் ஸ்பெண்டிங் ஆன் லக்ஸரி ப்ராப்பர்ட்டி. பணக்கார் போல பவித் ப்ரோ. how many countries do you have? நான் காமிக்கிறேன். என்னோட இதில் காமிக்கிறேன். ஜேர்னல் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். என்னோட டேட்டா எடுத்துகிட்டு கடைசியில் கண்டிப்பாக காமிக்கிறேன். கடைசியில் கேள்வி கேட்குறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக கேள்வி கேட்கலாம். அன்டில் இஃப் இட் இஸ் நாட் டூ பர்சனல் ஃபைனான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி செட்டப். ஓகே சி நான் இதை வந்துட்டு வேகா போடணும் அப்படின்னா, வேகா இந்த சென்ஸ் லைக் மொத்தமாக கேப்சர் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு நான் ஜாஸ்தி பார்த்தது impatience, not having enough focus, greed, ஃபேமிலியில வந்துட்டு நான் பார்த்தது ஃபியர். வேற 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 யூ ஆர் நாட் டில்ட் ஆஃப் கோர்ஸ். ஓகே ஓகே சரி எனக்கு இது போக நிறைய இருந்துச்சு. பட் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நாட் பிளானிங் ப்ராப்பர்லி. ஓகே பிளானிங். என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து ஒரு பை ப்ராடக்ட். இது எல்லாமே ஒரு பை ப்ராடக்ட். ஒரு 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 கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனோட ஒரு பை ப்ராடக்ட், ஒரு விளைவு. பான் இஸ் a huge role. If you want to get rid of it, choose a purpose that runs your life. சைக்காலஜி எல்லாம் பேசுறானே, ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் பேசுறானே எங்க ஆளு. ஓகே ப்ரோ, டாக்ஸ் பத்தி நான் சொல்றது சிம்பிள். கோ விசிட் அ சிஏ. ஹீல் டேக் கேர் ஆஃப் இட் ஆல். ஹீஸ் அ ப்ரொஃபஷனல். ஸோ வாடா, ரொம்ப நாள் ஆச்சு. சி ஓகே. ஸோ இது எல்லாம் தான் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இல்லாததுக்கு வழிவகுக்குது. ஓகே இது எதனால வந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கூலிப்பா, கூலிப்பு பூஸ்ட் தானே ப்ரோ. அது எப்படி ப்ரோ தப்பாகும்? கைஸ் நைஸ், அப்ரிஷியேட். பிகாஸ் யாரும் இந்த பெருசா அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ் சொல்ல மாட்டாங்க வெளியே. ரியலி அப்ரிஷியேட் ஈச் ஒன் ஆஃப் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே நடக்கிறதுக்கு ஒரு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும். ஒரு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும். கரெக்டா? இது எல்லாமே ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனோட பை ப்ராடக்ட். அந்த ஆக்ஷன் தான் ட்ரிகர். மோஸ்டா இம்பேஷண்டா இருக்கிறதுக்கான காரணம். ஸோ நான் வந்து ஒரு முந்தானேத்து நடந்தது ரொம்ப தூரம்லாம் இல்லை. முந்தானேத்து நடந்ததை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். கார்த்தி ப்ரோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தாரு. கரெக்டா? நான் சும்மா வந்தேன். எத்தனை பேர் உள்ள இருந்தீங்க? கொஞ்சம் அப்படியே ஒன் போடுங்க எல்லாரும். யார் யார் அன்னைக்கு டிஸ்கார்ட் விசில இருந்தீங்களோ எல்லாரும் ஒன் போடுங்க.
ஐ ஹோப் இட்ஸ் a joke. அன்னைக்கு யார் யார் இருந்தீங்க? யோ சின்ஸ் முழுசா நினைச்சதுக்கப்புறம் முக்காடு இருக்கு. யாரா அன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல இருந்தீங்க கைஸ்? 1 போடுங்க. டப் டப்னு 1 போடுங்க. 2 நீ டிஸ்கார்ட்லயே இல்ல மவனே. ஏன்டா? ஓகே இத்தனை பேர் இருந்தீங்க. ஸோ தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஜாலியா பேசியிருந்தேன். கார்த்தி ப்ரோ இந்த மாதிரி ப்ரோ கோல்டு ஊத்துறான் ப்ரோன்னாரு. நான் என்ன பண்ணேன் சும்மா இல்லாம? எவால்ஸ் ஒண்ணு பாஸ் ஆகுற அளவுக்கு இருந்துச்சு. $400 தேவை. போனேன். முடிச்சு விட்டேன். முடிச்சு விட்டு நீட்டா போயிட்டு படுத்து தூங்கிட்டேன். எனக்கு வந்து அது எவால்ஸ் யூஸ் பண்றதுன்றது பெரிய மேட்டர் இல்ல. பட் பட் இப்ப யாரோ ஒருத்தவங்க பார்க்கறாங்க. என்னோட ட்ரிகர் ஃபேக்டரா இருந்தது அந்த இடத்துல. ஓகே. ஒரு மூவ மிஸ் அவுட் பண்ணிறக்கூடாது. நான் அந்த ஒரு பெரிய மூவ வந்துட்டு நான் மிஸ் பண்ணிறக்கூடாதுன்றதுக்கான அந்த ஃபோமோ தான். அந்த ஃபோமோன்ற விஷயம் தான் நான் போயிட்டு ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருந்துச்சு. அந்த நியூட்டன்ஸ் லாவா இருக்கே. அது என்ன லா? லைக் வந்து எனக்கு கரெக்ட்டா அந்த வார்த்தையில லாவ வந்துட்டு கரெக்ட்டா சொல்லணும். ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஒரு ஸ்டேட் ஆஃப் 0ல இருக்கு. அன்டில் ஆர் அன்லெஸ் அதுல போயிட்டு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுற வரைக்கும் அது நகலாது. கரெக்ட்டா இது என்னது? நியூட்டன்ஸ் லா. இது எந்த லான்னு தெரியல இருங்க. நியூட்டன்ஸ் லா. An object at rest stays at rest and an object in motion stays in motion unless an unbalanced force act on it. அதானே? அதான் நினைக்கிறேன். பட் ஆனா அது பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. எனக்கு சயின்ஸ்ல தானே படிச்சோம். And a body in motion remains in motion or a body at rest remains at rest unless acted upon a force. இதுதான். அந்த ட்ரிகர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. 3rd லாவா? கிட்டத்தட்ட ப்ரோ இது தப்பா இருக்கு ப்ரோ இது இந்த இமேஜ். டிங் 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 டிங். ஓகே. அதுதான். அந்த ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்னன்னு சொல்லிட்டு நோட் டவுன் பண்ணுங்க. அது ஆஸ் சிம்பிள் அஸ் உங்க ஃப்ரெண்ட் ப்ராஃபிட் எடுத்த ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதா இருக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் மட்டும் வச்சு செட்டப் பிசிக்ஸ். ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ரெசில் டிகோட்ஸ் ப்ரோ. ப்ரோ இன்னும் ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா நான் இது பண்ணிடுவேன் ப்ரோ. இது பண்ணாதீங்க, ஸ்பாம் பண்ணாதீங்க. சாரி ப்ரோ. ஓகே. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அது இல்லடா இனசி, அது இல்ல. ஒரு பாடி ஒரு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்ல இருக்கு. ஒரு ஃபோர்ஸ் வந்து அதுல ஆக்ட் ஆகுற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆச்சுன்னா தான் மூவ் ஆகும். அது இல்லடா. இப்பதானே சொன்னேன் ஃபர்ஸ்ட் லாடா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாடா அது. அந்த ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் என்னென்னன்னு கண்டுபிடிங்க. 1 பெரிய ட்ரிகர் ஃபேக்டர் எல்லாத்துக்கும் காமனா இருக்கிறது சோஷியல் மீடியா. போதை. நான் வந்து இன்னொருத்தனைய வேலிடேட் பண்ணணுன்றதுக்கான போதை. நான் 4 பேர்ட்ட எனக்கும் அது இருக்கு. அந்த 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 அது அத டக்குன்னு கட் பண்ணிருங்க. கூலி போட்ட ஃபோக்கஸ் இல்லாம படிக்கும் ப்ரோ. ஃபோக்கஸ் இல்லாம படிக்க முடியல. கூலி போடுறதே ப்ரோ எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் ப்ரோ ஸ்கூல்ல. அவன் வந்து ஆ நல்லா படிப்பான். சூப்பரா படிப்பான். ஆனால் வாயில கூலிக்கு ஒரு தலகாணி வச்சா தான் அவன் படிக்கவே ஆரம்பிப்பான். அந்த மாரி ஆளுங்க. ஒரு அது செடேட்டிவ் கிடையாதுல்ல. அது மூட் என்ஹான்சர் அந்த மாரி தானே அது. நான் யூஸ் பண்ணது என்னன்னு தெரியல. ஓகே ரைட். 1 சோசியல் மீடியா. எந்த சோசியல் மீடியாவா இருக்கட்டும். ட்விட்டரா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் கருமத்துல. உண்மையிலேயே நான் சொல்றேன். கன்டென்ட் கிரியேட் பண்றவங்களால அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் ரீச் பண்ண முடியாது. ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, 1 கன்டென்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். சோசியல் மீடியால கன்டென்ட் போடணும். எனக்கு உண்மையிலேயே சொல்லி தர பிடிக்கும். ஆப் பண்ண பிடிக்கும் எனக்கு. எனக்கு வந்து ஆப் பண்ண பிடிக்கும். அதனால சோசியல் மீடியா இல்லாம இருக்க முடியாது. அவங்களோட ஃபுல் எக்ஸ்டென்ட் வந்து அவங்களால மீட் பண்ண முடியாது. இது வந்து நான் மனசார நம்புற ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் காமனா இருக்குது சோசியல் மீடியா. சும்மா இருப்பேன். ட்விட்டர் போவேன். ஒருத்தன் ப்ராஃபிட் பண்ணிட்டான். ஐயோ! ஒருத்தன் பண்ணிட்டான் நான் பண்ண முடியல. நான் உண்மையிலேயே சொல்றேன். நான் வந்து ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணணுன்றதுக்காண்டி ட்ரேட்ஸ் எடுத்த காலம்லாம் இருக்கு. நான் வெறும் ட்விட்டர்ல நம்ம போஸ்ட் போடணும். ஐயோ! நான் போஸ்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு நல்ல செட்டப் கிடைக்கல அப்படின்னா கூட,
என்னையே அந்த ஃபேக்டர் புஷ் பண்ணுச்சு. நான் Twitterல போஸ்ட் போடல, என் அக்கவுண்ட் காலி ஆயிரும். நான் அதுக்காண்டி ட்ரேட்ஸ் எடுத்த காலமும் இருக்கு. 2வது டிஸ்ட்ராக்ஷன். எனக்கு நான் நான் வந்து பேச்சுலர் ரூம்ல தான் இருக்கேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன். கத்துவாய்ங்க. இந்த கமெண்ட்ஸ் ஜாலியா வருதுன்னு நெனைக்கிறேன். தட்ஸ் ஆல்சோ ஃபார் பாடி இன் மோஷன் டூ. எனக்கு பிசிக்ஸ் தெரியலப்பா. அதனால நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கணும். ஃபேர் ஃபைண்டிங்ஸ். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு இணையான எதிர்வினை. அது இல்ல ப்ரோ. எக்ஸ் தான் மெயின் உண்மையிலே. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆமா. கை ப்ரோ. கன்ஃபார்ம் நான் எனக்கு கன்டென்ட் பண்ண பிடிக்கும். அதே மாரி நான் ஒழுங்காவும் ட்ரேட் பண்ணணும். அதனால தான் நான் வந்து கான்செப்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணேன். கன்டென்ட் சைட் போடல நானு. கன்டென்ட் பண்ண தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. பட் அதனால தான் கன்டென்ட் பக்கம் இப்படி எப்படி கரெக்ட்டா அந்த எடிட் பண்ணி ரிட்டென்ஷன் போடுற எடிட்டு அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. டிஸ்ட்ராக்ஷன் ஓன்ஸ் த மெயின். வுமன்ஸ் த மெயின். டிஸ்ட்ராக்ஷன் வுமன்ஸ் த மெயினா? டேய் புரியலடா. ஓகே 2வது டிஸ்ட்ராக்ஷன். நான் வந்து பேச்சுலர்ஸ் ரூம்ல இருக்கேன். நெறைய நாள் இருந்திருக்கு. நான் வந்து முக்கியமான இடத்துல வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும். அந்த இடத்துல புக் பண்ணாம போனது. எவனாச்சும் ஒருத்தன் கத்தியிருப்பான். நான் டென்ஷன் ஆயிருப்பேன். அது மண்டையிலேயே ஓடிட்டு இருந்திருக்கும். அந்த அந்த வொர்க் பிளேஸ்ல வந்து காமா இருக்கணும். அந்த காமா இருக்க மாரி வொர்க் பிளேஸ்ல உட்கார்றது உங்களோட சாய்ஸ். நீங்க தான் அத வந்துட்டு பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இது வந்து லைக் ஒரு செட். வேற என்ன இருக்கு ட்ரிகர் ஃபேக்டர்ஸ்? மோஸ்ட்லி இது 2 தான். ஒண்ணு சோசியல் மீடியால போயிட்டு நீங்க எக்ஸ்போஷர் கிடைக்கிறது. இல்ல டிஸ்ட்ராக்ஷன் வந்து நீங்க இருக்க வொர்க் பிளேஸ சுத்தி உங்களுக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறது. இல்ல வந்துட்டு மூடே வச்சுக்கோங்களேன். உங்களோட மூட் ரைட் இல்ல. மேபி லைக் நீங்க வொர்க் பிளேஸ்ல இருந்திருக்கலாம். அங்க எவன்ட்டயாச்சும் ஒரு தருதல மேனேஜர்ட்ட திட்டு வாங்கியிருக்கலாம். நீங்க அந்த இடத்துல ஒரு இடத்துல நீங்க வந்து லோவா ஃபீல் பண்ணிட்டீங்க. நீங்க அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்காண்டி நீங்க மார்க்கெட்ஸ்ல வந்து நீங்க உங்களோட சாட்டிஸ்ஃபாக்ஷன் தேடுறதுன்றது தப்பு. ஆமாடா முத்து, உக்காளி. எத்தன நாள்றா? பெருசு. அடுத்து 3வது விஷயம் நான் சொன்ன மாதிரி யார்ட்டயோ ஏதோ ஒண்ணு பேடா நடந்திருக்கலாம். நீங்க பெட்டரா ஃபீல் பண்ணணுன்றதுக்காண்டி ஆ போயிட்டு ஒரு ட்ரேட்ல எக்ஸ்போஸ் ஆயிருப்பீங்க. நெனச்சதுல போகாது. இந்த புண்ணுல நோண்டுன மாரி கதையாயிரும். ஏற்கனவே அது மோசமா இருக்கும். அதுல போயிட்டு நோண்டி இன்னும் மோசமா போயிரும். காமன் ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் எனக்கு மண்டையில வந்தது இந்த 3. இது சப்போஸ் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இத மொத்தமா அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா, ஓகே இது ட்ரிகர் பண்ணுதுன்னு தெரிஞ்ச உடனே, நீங்க ஆக்ட் ஆகாம இருங்க. ரெசிஸ்ட் பண்ணுங்க. சோசியல் மீடியா தான் பார்த்தேன். சரி ஒருத்தன் ப்ராஃபிட் பண்ணிட்டான். பண்ணிட்டு போட்டும் நல்லா இருக்கட்டும். கூட இருக்க ஃப்ரெண்டே, நமக்கு ஈகோ ஜாஸ்தி. நமக்கு வந்து இன்னொருத்தனோட நல்லா இருக்கணுன்ற நெனப்பெல்லாம் ஓகே தான். பட் இது பண்றனால தான் நான் போறேன். எனக்கு பண்றதுக்கு மூட் இல்ல. நான் ஒருத்தன் பண்ணான்றத பார்த்துட்டு போயிட்டு நானும் பண்ணணும்னு நெனைக்கிறது வந்துட்டு தப்பு. உங்களால உங்களோட பெஸ்ட் டெசிஷன்ஸ வந்து அந்த மாரி டைம்ல எடுக்க முடியாது. ஸோ அந்த மாரி டைம்ல ரெசிஸ்ட் பண்ணுங்க சிம்பிளா. ரெசிஸ்ட் பண்ணி நீங்க அதுக்கு ஒரு ரியாக்ஷன் காமிக்காம இருங்க. இது எல்லாம் வந்துட்டு லைக் ரெசிஸ்ட் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணீங்கன்னா, அந்த மிஸ்டேக் வாட்ஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் நாட் ரிப்பீட்டிங் த சேம் மிஸ்டேக்ஸ் வந்துட்டு இதுதான். ஒரு ட்ரிகர் இருக்கு. அந்த ட்ரிகர அவாய்ட் பண்ணுங்க. இல்ல அந்த ட்ரிகர் அதையும் மீறி உங்க மேல அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா, அத ரெசிஸ்ட் பண்ணுங்க. சிம்பிளா அது 2 தான். ட்ரா டவுன் ரியாலிட்டி. இங்க வந்து 100K அக்கவுண்ட் வச்சு சொல்லியிருந்தேன். ஐ மீன் லைவ் அக்கவுண்ட் வச்சு. எய்தர் டாலரா இருக்கட்டும், நம்பர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இது இந்த டேட்டா நெறைய பேர் முன்னாடியே பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பட் இதுவரைக்கும் இந்த டேட்டா பார்த்தது இல்லன்னா, லெட்ஸ் சே நீங்க ஒரு அக்கவுண்ட்ட ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. 10% ட்ரா டவுன் போயிருச்சு. $10,000 லாஸ் ஆச்சு. ஸோ உங்ககிட்ட இப்ப இருக்க ஈக்விட்டி 90,000 தான் இருக்கு. அந்த 90,000 100Kல இருந்து நீங்க 90,000 கொண்டு வந்திருக்கீங்க. 10% ரைட்டா? ஆனால் நான் வந்து மறுபடியும் ப்ரீவியஸா இருந்த பாயிண்ட்க்கே நான் பிரேக் ஈவன் கொண்டு போகணும்னு நெனச்சா, அது 10%ஆ இருக்காது. அது 11%ஆ இருக்கும். 90,000ல இருந்து நீங்க 10% வந்துட்டு கொண்டு போறீங்கன்னா, 9,000 தான் உங்களால பண்ணியிருக்க முடியும். அதே மாதிரி நீங்க 25% $25,000 நீங்க வந்துட்டு முடிச்சு விட்டீங்க. உங்ககிட்ட $75,000 தான் இருக்கு. அந்த $75,000ன்றது 25% தான் 1,00,000க்கு. ஆனால் இப்போ உங்க கையில எவ்வளோ இருக்கு?
25,000 இருக்கு. அந்த 75,000த்துல இருந்து தான் நீங்க 100K போணும். அப்படின்றப்போ, நீங்க ரெக்கவர் பண்ணணும்னு நெனைக்கிறப்போ 33% ரெக்கவர் பண்ணா தான் ரூ. 1,00,000 போ முடியும். அடுத்து அதே 1,00,000 50% லாஸ் பண்ணிட்டீங்க முடிஞ்சுச்சு. பெருசா டில்ட் ஆயிட்டீங்க. 50% முடிஞ்சுச்சு. லைவ் அக்கவுண்ட்ன்றனால ஓகே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இல்ல உங்க புரோக்கரே ஸ்டாப் பண்ணிட்டான். போதும்டா இதுக்கு மேல பண்ணேன்னா மொத்த காசையும் முடிச்சு விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவன் பண்ணிட்டான். 50,000 வந்துருச்சு உங்களோட அக்கவுண்ட் பேலன்ஸ். ஸோ இப்போ அந்த 50,000த்துல இருந்து 1,00,000 போறதுக்கு நீங்க 50% பண்ணா போகாது. 50% பண்ணா 75,000 தான் போகும். 100% பண்ணா தான் 1,00,000க்கு போ முடியும். ஸோ நீங்க இழக்கிறது இன் டெர்ம்ஸ்ல கம்மியா இருந்தாலும், நீங்க மறுபடியும் அத ரெக்கவர் பண்ணணும்னு நெனைக்கிறப்போ, அதிக எனர்ஜி எடுத்துக்கிறோம். அது வந்து ஆக்சுவலா தப்பு. அந்த டில்ட் ஆகணுன்றதுக்காண்டி தான் இந்த ஒரு குட்டி டேட்டா பாயிண்ட்ட காமிச்சேன். நான் எக்ஸெல்லையும் காமிக்கிறேன். நான் இத எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ் நம்ம வந்துட்டு கடைசி ஸ்டேஜ்க்கு வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கோம். எத்தன மணிக்கு ஆரம்பிச்சோம்? 9 மணிக்கு ஆரம்பிச்சோமா? 9 மணிக்கு ஆரம்பிச்சோம். ஐபேட்ல டைம் தப்போ? டைம் தப்பு கைஸ். 1 மணி நேரம். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் டைம் மார்க்ல ஆரம்பிச்சேன். ஸோ 50 நிமிஷம் இந்த பிரசன்டேஷன் போயிருக்கு. ரோட் மேப் கடைசி ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸெல்ல நான் வந்து கால்குலேஷன்ஸ் காமிக்கிறேன். கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். கமெண்ட்ஸ் எதுவும்? நான் ஆப்ஜெக்ட் செட் ஓகே. வுமன்ஸ் மெயின் வுமன் தான் உனக்கு மெயின் டிஸ்ட்ராக்ஷனாடா? சரிடா. ஒரு பொருள் மீது எந்த விசையும் செலுத்தாம இருந்தால் அது அங்கேயே தான் இருக்கும். அதேதான். ப்ரோ நீங்க ஐடி ஒர்க் ப்ரோ நான் இன்னும் படிச்சுட்டு தான் ப்ரோ இருக்கேன். எனக்கு கூலி போட்டு போட்டு ரொம்ப ஃபோக்கஸ். ஓகே. நீங்க வந்து சேச்சுரேஷன் ஆயிட்டீங்க இப்போ. புரியுது, புரியுது. புரியுது ப்ரோ. ஓகே. இது காப்பி தான் ப்ரோ. இந்த டேட்டா நான் காப்பி தான் பண்ணேன். இது நான்லாம் ஒண்ணும் டிரைவ் பண்ணல. இந்த டேட்டா வந்து நான் காப்பி தான் பண்ணேன். அடுத்து ஒரு ஒரு குட்டி ரோட் மேப் வந்து குடுக்கணும்னா, இது இப்படிதான் இருக்கும். நீங்க இன்னைக்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றீங்க. இத வந்துட்டு ஒரு ரோட் மேப்பா போணும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு குட்டி ரோட் மேப் வந்து இந்த ரோட் மேப்பா தான் இருக்கும். 1 ஒரு கேம் விளையாட போறீங்க. லெட்ஸ் கன்சிடர் ட்ரேடிங் அஸ் எ கேம். ரே டாலியோ பாட்காஸ்ட்ல இருந்தா இதையும் அடிச்சாங்க, காப்பி அடிச்சேன். ஒரு கேம் நீங்க விளையாட போறீங்கன்னா, அந்த கேம் எப்படி அந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கத்துக்கணும். அந்த கேம் வந்துட்டு அதோட ஃபண்டமெண்டல் மெக்கானிக்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகுது? இதுல நான் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கணும்னா, அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும்? அந்த கேம்ல இருக்க தியரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அது பேர் என்ன ப்ரோ? பிராக்டிகலு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் உட்காந்து கத்துக்கணும், படிக்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க இத வந்துட்டு டெக்னிக்கல் கான்செப்ட்ஸையும் கத்துக்கலாம். ஃபண்டமெண்டல்ஸ் வச்சும் ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு எது புடிச்சிருக்கு 2லயும் இன்வால்வ் ஆகி படிச்சு பார்த்து, உங்களுக்கு எது சூட் ஆகுது உங்களோட பெர்சனாலிட்டிக்குன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல்ல கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் சம்பாதிக்க முடியும். 2 கத்துக்கிட்டது உங்களுக்கு புடிச்சிருச்சு. நீங்க அடுத்த ஸ்டெப் கொண்டு போணும்னு நெனைக்கிறீங்கன்னா, டேட்டா கலெக்ட் பண்ணணும். எய்தர் அத பேக் டெஸ்ட் பண்ணி நீங்க டேட்டா கலெக்ட் பண்ணலாம். இல்ல ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணலாம். பெட்டர் கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. பேக் டெஸ்ட் பண்ணா தான் உங்களோட மாடலோட ஒரு ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ண முடியும். ஓகே. என்னோட மாடல் என்னவா இருக்க போகுது? என்னோட கோர் மாடல் இஸ் எல் மாடல். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட கோர் மாடல் வந்துட்டு எல் மாடல். எல் மாடல் வீடியோ தனியா போட்டிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த எல் மாடலோட பேசிக் கான்செப்ட் என்ன? நான் வந்து ஒரு லிக்விடிட்டி பார்க்குறேன். லிக்விடிட்டிக்கு பிரைஸ் வந்த உடனே அத கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு எஸ்எம்டி இருக்கான்னு பார்க்குறேன். எஸ்எம்டி இருக்கு இன்னொரு அசெட் கிளாஸோட. நான் ஒரு அத எக்ஸ்பேண்ட் ஆக ஸ்டார்ட் பண்றேன். கன்ஃபர்மேஷன் குடுக்க, ரியாக்ஷன் குடுக்க ஸ்டார்ட் பண்றேன். குடுக்க ஸ்டார்ட் பண்ண உடனே என்னோட ரியாக்ஷன் காமிச்ச இடத்துல இருந்து என்னோட என்ட்ரி எனக்குன்னு ஒரு ஸ்டாப் லாஸ் கிரைட்டீரியா இருக்கு. இதெல்லாம் வந்தால் மட்டும் தான் நான் என்டர் ஆவேன். ஓகே. நான் இதுதான் பார்க்குறேன். நான் நெறைய டைம்ஸ் என்னோட கண்ணு வந்து இதுதான் நோட்டீஸ் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அப்ராப்ரியேட் சார்ட் டைம் வந்து வேணும். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ஹவர்ஸ் ஆஃப் சார்ட் டைம் இருந்தா மட்டும் தான் உங்களோட ஒரு பேசிக் மாடலோட ஃபவுண்டேஷன்ல உங்களால அரைவ் ஆக முடியும். அஸ்திவாரம் போட முடியும். அஸ்திவாரம் போட்டதுக்கு அப்புறமேலு டேட்டா எடுங்க. எவால்ஸ் பாருங்க. ஆ எவால்ஸ் ட்ரேட் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்லா போச்சுன்னா லைவ் அக்கவுண்ட் போங்க. ப்ராஃபிட்டபிளா இருக்கீங்கன்னா, எங்க இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாருங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணணும். அண்ட் தென் அகைன் ஸ்டே இன் த கேம். ப்ளே த கேம்ன்றத விட நான் வந்து சஸ்டெயின் ஸ்டே இன் த கேம்ன்னு சொல்லிட்டு போட்டுருந்துக்கலாம். அது பெட்டரா இருந்திருக்கும். நான்
டேய் நீ ரொம்ப ஓவரா போற. ஒரு 100 மணி நேரம் இருந்தா ஓகே. இதுதான் பேசிக் ஃபவுண்டேஷன்ன்ற மாரி கத்துக்கலாம். ஒரு வருஷம். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் பார்க்குறான்னா, ஐ மீன் ஒரு 2 1/2 மணி நேரம் பார்க்குறான்னா போதும். ஒரு வருஷத்துக்கு 100 ஹவர்ஸ் ஆஃப் சாட் டைம் ஆல்மோஸ்ட் வந்துரும். இதெல்லாம் பண்றதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? ஃபேஸஸ் வரும். தப்பான ஃபேஸஸ், கஷ்டமான ஃபேஸஸ் வரும். லூசிங் ஸ்ட்ரீக்ல இருப்பேன். வின்னிங் ஸ்ட்ரீக்குக்கு போவேன். வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருப்பேன். லூசிங் ஸ்ட்ரீக் வருவேன். மோசமான லூசிங் ஸ்ட்ரீக் போவேன். தப்பு பண்ண ஆரம்பிப்பேன். அகைன் ஸ்டே இன் த கேம். குடுத்த ரோல்ஸ ப்ராப்பரா பண்ணுங்க. ரிஸ்க் பண்ணாதீங்க. என்ன தப்பாச்சு? எங்க நான் இம்ப்ரூவைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. தட் இஸ் ஹவ் யூ இம்ப்ரூவ் அஸ் எ ட்ரேடர். இது ஒரு பேசிக் ரோட் மேப். கத்துக்கோங்க. டேட்டா கலெக்ட் பண்ணுங்க. அந்த மாடலுக்கான அஸ்திவாரம் பில்ட் பண்ணுங்க. பில்ட் பண்ணி ஓகே. எக்ஸ்ட்ரா ஒரு இன்கிரியன்ட் நான் டீ போடுறேன். வெறும் டீ போடுறேன். அதுல ஏலக்காய் போட்டு ஏலக்காய் டீ நல்லாருக்கும். ஏலக்காய் டீ பிடிக்கலையா? இஞ்சி டீ. இஞ்சி டீயும் பிடிக்கலையா? மசாலா டீ இருக்கு. இப்போ ரோஸ் டீ வந்துருச்சு. சாக்லேட் டீ வந்துருச்சு. என்னென்னமோ டீ வந்துருச்சு. ஸோ ஒரு இத ஆட் பண்ணி, ஒரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணி, அந்த ப்ராடக்ட் வந்துட்டு அதோட அவுட்புட் நல்லா இருக்கா? இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்க. இது வந்து இந்த இம்ப்ரூவைசேஷன் ஒரு இடத்துல நிக்காது. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு இர்ரேஷனல். மார்க்கெட் வந்துட்டு இர்ரேஷனல். ஸோ அது எப்பயுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்களும் அதுக்கு ஏத்த மாரி உங்கள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா மட்டும் தான் உங்களால சர்வைவே பண்ண முடியும் இந்த மார்க்கெட்ல. அடுத்து 2026 ஆக்ஷன் பிளான். இது வந்து ஸ்லேயர் அவனா பண்ணது. நான் இந்த ஸ்லைடே இப்ப தான் பார்க்கிறேன். அவன் சொன்னான் நான் பண்ண போறேன்னு. நான் அத இப்ப தான் பார்க்கிறேன். பட் நீங்க இன்னைக்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றீங்க. ப்ரீவியஸா ஒரு பிளான் குடுத்தேன். அந்த பிளானையும், இந்த பிளானையும் வந்து கம்பேர் பண்ணி நீங்க இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, திஸ் இஸ் ஹவ் யுவர் ஆ ஒரு ஒரு டைம் லைன் லுக்ஸ் லைக். கன்சிஸ்டன்சி, ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ணுவீங்களாமா? அது அவரே போட்டிருக்காரு. ரூல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்களா ஃப்ளாலெஸ்ஸா? கேப்பிட்டல் வந்து பிரிசர்வ் பண்ண ஆரம்பிப்பீங்களா? அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் மறுபடியும் டவுன்ஃபால் வரும். இம் ஆ இது அதுவும் அதையும் கட்டுப்படுத்தி பேஷன்ஸ் வந்துட்டு நீங்க கொண்டு வருவீங்களாமா? ப்ராஃபிட்ஸ் வருமா? அதுக்கப்புறம் லேர்னிங் ஸ்டாப்பே ஆகாதாமா? இது அவரே குடுத்திருக்காரு. நல்லா இருக்கு. அ கிரெடிட்ஸ் டு நல்ல பிரசன்டேஷன் இது. அண்ட் தென் அகைன் பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் இது முக்கியமான விஷயம். நான் வந்துட்டு சொல்லுவேன். என்னோட YouTube இருக்குல்ல, அந்த YouTubeல அந்த இன்ட்ரோடக்ஷன் இல்ல நான் யாருன்னு சொல்லிட்டு ஒரு நான் நான் சொல்லியிருப்பேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்ல, YouTube சேனலுக்கு இந்த வீடியோக்குள்ள அந்த சேனலுக்கே ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுல வார்த்தை நான் என்ன சொல்லியிருப்பேன்னு யாருக்கும் ஞாபகம் இருக்கா? முதல் வார்த்தை. டேட்டாவே இல்ல. வேற என்ன ப்ரோ சொன்னீங்க? ஐயா ஒரு நல்ல ப்ராப்ளம் ஸ்கேல் அப் பிளான் சொல்லுங்க. நான் சொல்றேன். அதையும் கடைசியா சொல்றேன். இப்போ எனக்கு என் ஃப்ரெண்ட் ப்ராஃபிட் பண்ணிட்டான்னு சொன்னா, அந்த எமோஷன்ல நான் கட் பண்ணி விட்டுருங்க. அப்படி ஃப்ரெண்டே தேவையில்ல. இல்லன்னா நீங்க பெட்டர் ஆயிக்கோங்க. அவன் நல்ல ஃப்ரெண்டா இருந்தா நீங்க பெட்டர் ஆயிக்கோங்க. டோன்ட் வாட்ச் இஃப் யூ டோன்ட் ஹேவ் எ ஜாப். அத எதுக்கு சொல்றேன்னா, இங்க வந்து நம்ம ஆவரேஜ் ஓகே நீங்க ப்ராஃபிட் பண்றீங்க. ஆவரேஜ் எக்ஸ்பென்சஸ் வந்து இப்ப கால்குலேட் பண்ணுவோம். ஸ்லைடு வேணும்னா பார்த்துக்கோங்க. பட் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே வந்து நீங்க மெட்டீரியலா எடுக்குறீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கணும். இதெல்லாம் பண்ணா தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ட்ரேடரா ஆக முடியும். 1 கம்யூனிட்டி. அடங்கொக்காளி! 1 கம்யூனிட்டி. ஆ யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. என் மைண்ட்ல டக்குன்னு வர்றது யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. "நீ உன் எனிமீஸ் யாரு? இல்லன்னா கூட இருக்க உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லு. நான் உன்னைய பத்தி சொல்றேன்னு." ஏதோ படத்துல கேட்ட மாரி ஒரு ஞாபகம். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லு. நான் உன்னைய பத்தி ஒருத்தர் ட்ரேட் போஸ்ட் பண்ண நம்மளும் போஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அத சொன்னேன். ஓகே, ஓகே ப்ரோ. ப்ரோ அது அது பெரிய தலைவலி ப்ரோ. அது எனக்கே வரும் ப்ரோ. இந்த கார்த்தி ப்ரோ இருக்கார்ல, அவர்னால தான் ப்ரோ அன்னைக்கு ஒரு அக்கவுண்ட் போச்சு. இப்போ கம்யூனிட்டி. ஒரு நல்ல ஹெல்தி கம்யூனிட்டில இருக்கிறது ரொம்ப, 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 ரொம்ப அவசியம். நான் இங்க வந்து நான் யாரையும் ப்ரமோட் பண்ணல.
பட் ஆனா நான் பார்த்த 2 கம்யூனிட்டியோட எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சத்தியமா யாரையும் ப்ரமோட் பண்ணல. நீங்க ப்ரமோட் பண்றீங்கன்னு நெனச்சா அப்படி நெனச்சுக்கோங்க. நல்ல கம்யூனிட்டில இருக்கிற வேண்டியது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். நான் 2 கம்யூனிட்டிய பார்த்தேன். பெய்ட் கம்யூனிட்டி. இத்தன நாள் இருந்திருக்கேன். பட் நான் பார்த்ததுல 2 பெஸ்ட் கம்யூனிட்டி. ஒண்ணு 9 ஓடது. இன்னொன்னு சேட் அண்ணனோடது. ஹவ் டூ பேலன்ஸ் 9 to 5 ஜாப் அண்ட் ட்ரை. இது கார்த்தி ப்ரோ இதெல்லாம் டெலிட் பண்ணாதீங்க ப்ரோ. பார்த்துக்கலாம். நான் சொல்றேன் கடைசில. இப்போ சாட் ப்ரோவோடது நான் இப்ப காமிக்க கூடாது. காமிச்சா அது வந்துட்டு பிரீச் ஆஃப் இல்லன்னா வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா ஒரு மாரி பிரீச் ஆயிரும். பட் சாட் ப்ரோ கம்யூனிட்டில என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரேடிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம, அவரு கம்யூனிட்டில இந்த டிசிப்ளினா இருக்கிறதுக்கு, அ ஃபிட்னஸ் பார்த்துக்கிறதுக்கு, தூக்கத்த ட்ராக் பண்றதுக்கு, நான் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்னா, என்ன ஒர்க் அவுட் பண்ணேன்? இந்த ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல நானும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் தொப்பை போட்டுருச்சு. அந்த அந்த அதனால வந்துட்டு நான் அந்த ஆப் யூஸ் பண்றதில்ல. அந்த ஆப் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு மறந்து போச்சு. Strava இல்ல. அது வந்து இன்னொரு ஆப் நல்ல ஆப். என்ன ஆப்ன்னு தெரியல ப்ரோ அது. ஐயோ! கடவுளே! நான் எதனா காமிக்க முடிஞ்சா நான் காமிச்சுருவேன். ஆனா ஒண்ணு கம்யூனிட்டில இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த கம்யூனிட்டில என்டர் ஆகுறதுக்கு சர்டைன் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் வந்து எய்தர் மானிட்டரி ஸ்டாண்டர்டா இருக்கலாம். இல்ல வந்துட்டு ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்டா இருக்கலாம். நீங்க ஒரு 4 பேர சுத்தி மோட்டிவேஷனா இருக்கிறதுக்கான அந்த ஒரு 4, 5 பேர் இருக்காங்கன்னா, உங்கள புஷ் பண்ணுவாங்க. நீ வந்து வ ஒரு இடத்துக்கு வேகமா போணும்னா, நீ தனியா போ. ஆனா நீ வந்து ரொம்ப தூரம் போணும்னா, உன் ஃப்ரெண்ட்ஸோட போ. இல்ல 4 பேரோட சேர்ந்து போ. அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த லாங்கிவிட்டி அது வேணும்னா, ஒரு 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 கம்யூனிட்டில இருக்க வேண்டியது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அவசியம். ஸோ அந்த கம்யூனிட்டில இன்வெஸ்ட் பண்றதுன்றதே ஒரு காஸ்ட் ஆஃப் டூயிங் பிசினஸ். நான் புரமோஷன் பண்றேன்னு நெனச்சா தாராளமா பண்ணிக்கோங்க. 9ஓடது. அவன் என்ன டவுட் எப்ப கேட்டாலும் பண்ணுவான். அதே மாதிரி அவன் உண்மையிலேயே கூட இருக்கிறவன் குரோத் ஆகணும்னு பார்க்குறான். இண்டிகேட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ. அவன் அவன் அவனோட ஆ ப்ரோ எவ்வளோ ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு ஞாபகம் இல்ல. பட் அவன் வாங்குற சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எவ்வளோ ப்ரோ? 50 25 25 தானே. 25க்கு அவன்ட்ட இருக்க எல்லா பிரீமியம் இண்டிகேட்டர்ஸும் தந்துடுறான். இப்போ வந்துட்டு ஜர்னலிங் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கான். இது ரொம்ப மோசமா இருக்கு அப்டின்னா, அவன் வந்து ஒன் ஆன் ஒன்னும் எடுத்துக்கிறான். காலும் எடுத்துக்கலாம். இப்ப நான் ஒருத்தர்ட்ட படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இது ட்ரேடிங் வந்து ஜெனரலைஸ் பண்ணல. நான் இது எந்த ஃபீல்டா இருந்தாலும் சொல்றேன். ஒரு நல்ல கம்யூனிட்டில இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ரொம்ப, ரொம்ப முக்கியம். நான் எனக்கு எவ்ளோ நல்லா அத வந்துட்டு அதான் ஹெவி அதேதான். சூப்பர், சூப்பர். நான் வந்து இப்போ ஒருத்தர்ட்ட படிச்சுட்டு இருக்கேன். அவர் வந்து ஒரு கம்யூனிட்டி வச்சிருக்காரு. அந்த கம்யூனிட்டில இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய ஆளுங்க ப்ரோ. நான்லாம் குட்டி குஞ்சேன். இப்பதான் பொறக்குறேன். டிங்கு டிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. ப்ரோ இவங்க எல்லாருமே பெரிய ஆளுங்க. நான்லாம் ஒரு காசுமே இல்ல. அவங்கள்ட்ட அவ்ளோ காசு இருக்கு. புரொஃபஷனல் வைஸ்ல எங்கேயோ இருக்கிறாய்ங்க. மேல அப்படியே அண்ணாந்து பார்த்தா கூட ஹைட் தெரியாது. அவ்ளோ தூரத்துல இருக்காங்க. நெறைய கத்துக்கிட்டேன். அவங்களோட பெர்சனல் லைஃப்ல இருந்து அவங்க சொல்ற ஸ்டோரீஸ் மூலியமா நெறைய கத்துக்கிட்டேன். நான் சப்போஸ் ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டேன்னா கூட, என்னைய மோட்டிவேட் பண்றதுக்கோ, இல்ல வந்து அடுத்து வந்து புஷ் பண்றதுக்கோ ஒரு 4, 5 பேர் கூட இருப்பாங்க. தனியா இருந்தா அது நடக்கவே நடக்காது. தனி ஒருவன் இங்க வந்துட்டு சொல்லலாம். ஆனால், தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி அவங்கவங்க பெர்சனல் பிரிஃபரன்ஸ் தான் அது. பட் தனியா இருக்கிறது எக்ஸ்ட்ரீம்லி டஃப். ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. 4 பேர்ட்ட பேசணும்னு நெனச்சா கூட மனசு விட்டு பேச முடியாது. நமக்குன்னு ஒருத்தன் யாரும் இல்லன்னா எப்படி இருக்கும்? கம்யூனிட்டில இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். லெட்ஸ் சே ஒரு ஆவரேஜ் கம்யூனிட்டி காஸ்ட் இப்போ 9ஓடதே வந்துட்டு வச்சுக்குருவோம். எக்ஸாம்பிள்க்கு 9ஓட வச்சுக்கோங்க. ப்ரமோஷன் இருந்தா தயவு செஞ்சு அந்த ப்ரமோஷன் நான் எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு காசு வரப்போறதில்ல. ஆனா வந்து அவன மாரி ஒரு நல்ல ட்ரேடர நான் பார்த்ததில்ல. கூட இருந்து நான் 2 நல்ல ட்ரேடர் பார்த்திருக்கேன். கூடவே இருந்து கன்சிஸ்டென்ட்டா நான் வந்து 2 பேர பார்த்திருக்கேன். இல்ல 4, 5 பேர்ன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து நான் கூட இருக்கவங்க பேர எடுக்க விரும்பல. நான் ஒருத்தன் ஃபாரின் ஆள பார்த்திருக்கேன் அப்டின்னா 9. 9 இஸ் எ ஹெல் ஆஃப் அ ட்ரேடர். பேஷன்ஸ் கொடூரமான பேஷன்ஸ். அவன மாரி பேஷன்ஸ் யாருக்குமே இருக்காது. 9 வந்து சரியான ட்ரேடர். தரமான ட்ரேடர். இப்ப அவனோட கம்யூனிட்டியே வச்சுக்குருவோம். லெட்ஸ் சே 9ஓடது ரொம்ப கம்மி இல்ல. $25 தானே. நம்ம வந்துட்டு ஒரு 4000 ஆமா 4000ன்னா $50 வச்சுக்குவோம். மாசத்துக்கு $52 $50. நான் அத வந்து இயர்லி டெர்ம்ஸ்க்கு வந்துட்டு கணக்கு போடுறேன் அப்டின்னா, இது வந்துட்டு எவ்வளவு? இது வந்துட்டு 50
50, 500, 600 வச்சுக்குறோம். ஒரு வருஷத்துக்கு $600 ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. என்னென்ன எக்ஸ்பென்ஸ்ன்னு வரிசையா வருவோம். நான் வந்து இது எவ்ளோ நான் வந்து இங்க சொல்ல வரேன். இவ்ளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்ல வரேன். கம்யூனிட்டில இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன போட்டிருக்கேன்? ஜர்னலிங் சாஃப்ட்வேர். ஜர்னல் சாஃப்ட்வேர். இது வந்து நீங்க நல்ல சேல்ல வாங்குனீங்கன்னா $250ல வாங்கிடலாம் வருஷத்துக்கு. ட்ரேட்ஜலாவே வாங்குறீங்கன்னா கூட $250 வாங்கிடலாம். நான் பிரீமியமா தான் போறேன். ஒரு $250 தாராளமா வாங்கலாம். தமிழ்ல நெறைய கம்யூனிட்டி இருக்கு. நம்மது ஃப்ரீ கம்யூனிட்டி. பேசுறவங்க ஜாலியா வந்து பேசிட்டு போலாம். அது கூட இருக்கிறவங்களும் நாங்க வந்து நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் ஒரு ஒரு லெட்ஸ் சே கிளப்ஸ் இங்க நெறைய இருக்கு. சென்னையில இருக்கவங்களுக்கு தெரியும். எலைட் கிளப்ஸ் எல்லாமே வந்து நெறைய இருக்கு. அங்க கூட போறதுக்கான ஒரு ரீசன் என்னன்னா, ஐயோ! அது பேர் நல்ல பேர் சொல்லுவாங்களே! கனெக்ஷனு. வர்றவங்க எல்லாமே ஒரு சர்டைன் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ற ஆளுங்க. அந்த ஸ்டாண்டர்டுன்றது அவங்க அந்த அந்த கனெக்ஷன் கிடைக்கிறது பெருசு. நெறைய பேர் கம்யூனிட்டில இருக்காங்க. "ஆடா சரவணா! உனக்கு மாடு இல்லையா? உன்னைய எப்புட்றா மாடு குடுக்காம வச்சேன்?" அச்சோடா! ஓகே. ஆ எத பத்தி பேசிட்டு இருந்தோம்? அந்த கம்யூனிட்டில இருக்க வேண்டியது முக்கியம். 2வது ஜர்னலிங் சாஃப்ட்வேர். ட்ரேட்ஜலா பிரீமியம்க்கும் பிரீமியமு வருஷத்துக்கு வந்துட்டு $250 வந்துட்டு கண்டிப்பா கிடைச்சிரும். நமக்கு கோடும் இருக்கு. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ராஃபிட் அக்கவுண்ட்ஸ். இது வந்து ஆ ஒருத்தவங்களோட கெப்பாசிட்டி ஆர் எவ்வளோ பெருசா ஸ்டார்ட் பண்ணணுன்றத பொறுத்து இருக்கு. பட் என்னைய கேட்டீங்கன்னா, மாசத்துக்கு ஒரு அக்கவுண்ட் வந்து கண்டிப்பா எடுக்கிற மாரி இருக்கணும். லவ் யூ விரு. மாசத்துக்கு ஒரு அக்கவுண்ட் வந்து கண்டிப்பா எடுக்கிற மாரி இருக்கணும். ஆவரேஜ் காஸ்ட் எம்எஃப்எஃப்இயே வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஆவரேஜா $80 வருது. $80 80, 800, 186, 286, 16, 960 ஒரு $1000 வச்சுக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு $1000 சேலஞ்சஸ்க்கு. 3வது நீங்க ட்ரேடிங் வியூ பிரீமியம் வந்து மஸ்ட். ட்ரேடிங் வியூ பிரீமியம் ரூ. 25,000 வருது. 186, 216, 386, 24 ஓகே. நீங்க சேல்ல எடுத்தீங்கன்னா கூட ட்ரேடிங் வியூ பிரீமியம் வந்துட்டு எவ்வளோ வருது? ஒரு $300 வருது வருஷத்துக்கு. ஸோ ஆவரேஜா எல்லாரும் ஃபோன் எடுங்க. இங்க போட்ட கணக்கெல்லாம் வந்துட்டு போடுங்க. ஒரு வருஷத்த ரொம்ப மினிமலா டூல்ஸ் வச்சு சர்வைவ் பண்ணணும் அப்டின்னா, இது எல்லாமே தேவ. 600 பிளஸ் ஒரு 250 பிளஸ் ஒரு 1000 பிளஸ் ஒரு 300 $2,150 ஸோ ஆவரேஜா ரூ. 2,00,000 கன்வர்ஷன் சார்ஜா இருந்தாலும், லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் தள்ளி போனோம்னா ரூ. 2,00,000 இந்த ரூ. 2,00,000 உங்களால ஒரு வருஷத்துக்கு லூஸ் பண்ணி, அந்த ரூ. 2,00,000 போனதுல தூக்கம் இல்லாம, ஐ மீன் தூக்கத்த அஃபெக்ட் பண்ணாம இருக்கு. அந்த 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 லெவல்ல இருக்கீங்க. லெட்ஸ் சே இந்த ரூ. 2,00,000 இத வந்து ரவுண்டா போட்டுருவோம். 2,150 ரவுண்டா போட்டுருவோம். இந்த $2,000 பேர் மினிமம் உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஐ மீன் உங்களோட அந்த மந்த்லி இன்கம் போஸ்ட் டாக்ஸ்ல 10% இருந்தால் மட்டும் தான். அப்ப என்ன கணக்கு? உங்களால ஒரு வருஷம் $20,000 ஏர்ன் பண்றீங்க போஸ்ட் டாக்ஸ். அந்த $20,000 வந்துட்டு போஸ்ட் டாக்ஸா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க கிட்டத்தட்ட ஒரு $28,000 ஏர்ன் பண்றீங்க. $30,000 ஏர்ன் பண்றீங்க. அப்படின்னால் மட்டும் தான், நீங்க வந்துட்டு பெட்டர் ட்ரேடிங்க வந்துட்டு பர்ஸ்யூ பண்ணணும், திங்கே பண்ணணும். ஆவரேஜ் கணக்கு. நீங்க கம்யூனிட்டி, ஜர்னல், நாஷன் ஃப்ரீ, ப்ராஃபிம், கிவ் அவே ஃப்ரீ ட்ரெய்னிங் இது வந்து சஸ்டெய்னபிள் கிடையாது. உனக்கு அந்த மோட்டிவேஷனே இருக்காது. நீ உன்னோட காசு ரூ. 1 இன்வெஸ்ட் பண்ணலன்னா, எங்கருந்து மோட்டிவேஷன் வரும்? நீ வந்து இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கல. நீ வந்து காலேஜுக்கு வருவல்ல, அப்ப தெரியும் ரூ. 1 கஷ்டம் என்னன்னு. நீ இப்ப சொல்லலாம் எனக்கு ரூ. 1 கஷ்டம் எதுன்னு தெரியும் ப்ரோ. நான் அவ்வளோ பார்த்துருக்கேன் ப்ரோ. நீ சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே அத நீ அனுபவிக்கிறப்ப, நீ வெளிய வந்து சோலோவா இருக்க, இப்ப வீட்ல இருக்க. நீ வந்து ஒரு மாசம் உனக்கு பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. நீ எக்ஸ்ட்ராவும் வாங்கியிருப்ப. ஆனா ஒரு டைம்ல நீ வீட்ல காசு கேட்க முடியாது. உன் கையில காசு இருக்காது. கூட இருக்கவன்ட்டயே உன்ட்ட காசு வாங்க முடியாது. அப்படின்னு ஒரு ஒரு டைம் வரும். ஒரு டைம் வரும். அப்ப தெரியும். அந்த காசு அருமை என்னன்னு சொல்லிட்டு. நீ அத எந்த நெனப்புல சொன்ன, நான் அத எப்படி எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல.
பட் வந்து எல்லா விஷயத்தையும் நீ ஃப்ரீயாவே பண்ணிடணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட முடியாது. அஃப்கோர்ஸ் அல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நெறைய இருக்கு. நீ சொன்ன மாரி Discord ஃப்ரீ கம்யூனிட்டி இருக்கு. ஜர்னல் வந்து நீ நோஷன் யூஸ் பண்ணிக்கிறலாம். இல்ல வந்து ட்ரேடிங் பிரீமியம் வந்து நீ வடக்கன்ட்ட வாங்கிக்கிறலாம். ஆ கிவ் அவே அக்கவுண்ட்ஸ் வந்து லக்கு தான். எத்தன பேருக்கு வந்துட்டு ஆமோட சைஸ்ல மச்சம் இருக்கு. எனக்கெல்லாம் ஒரு கிவ் அவே வந்தது இல்ல தெரியுமா? ஒரு கிவ் அவேல நான் வந்து எனக்கு லக் இல்ல. சோ, ஓகே. ஆவரேஜா நான் இங்க வந்து கணக்கு பண்ணி காமிக்கிறேன். கால்குலேட்டர் எங்க இருக்கு? லெட்ஸ் சே கால்குலேட்டர் இங்க இருக்கு. கால்குலேட்டர் இருக்கு. எங்க ப்ரோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றது? ச்சீ! இங்க இருக்கு. அந்த $20,000 வாட் அப் நோப். என்னப்பா நோப்? வாட் வாட் ப்ரோ சரி கரெக்ட் ப்ரோ. காலேஜ் விட்டு வெளிய வந்தா தான் தெரியும் லைஃப்னா என்னன்னு. ஒரு ஆவரேஜ் கிராஜுவேட் ஃப்ரெஷர் சேலரி 10K to 18K தான். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நான் சொன்னேனா $2,000 வருது. அந்த $2,000 லெட்ஸ் சே 10% ஆஃப் த நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்றேன். எனக்கு வந்து 10%க்கு மேல இருக்கிறவன் ட்ரேடிங் பத்தி 10%க்கு கீழ இந்த $2,000 இருக்கிறவன் எவனுமே ட்ரேடிங் பத்தி யோசிக்கக் கூடாது. ஸோ இது வந்து 10%ஆ இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எங்க ப்ரோ இத காணோம். பெர்சன்டேஜ் டிவைட் பை 10% போட்டா $20,000 வருது. இந்த $20,000 நான் போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்னா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த $20,000 வந்துட்டு 30% டாக்ஸ் ஸ்லாப்ல விழுகுறான். அப்போ அந்த $20,000ன்றது போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன். ஸோ டாக்ஸோட நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னா 70% அவன் 30% டாக்ஸ் கட்டுறான்னா 70% அவன் கையில இருக்கும். 20,000 70%க்கு எவ்வளோ? 100%னா கிட்டத்தட்ட அட கொய்யால 20,000 டிவைடட் பை 70% போட்டால் $28,571 அவன் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறான் அப்படின்னா, மைண்ட் செட்லாம் பேசாத. நீ காசு வந்து சம்பாதிக்கிறப்ப தான் உனக்கு தெரியும். டேய் இங்க சைக்காலஜி பேசாத. இங்க வந்து பிராக்டிகலா என்ன நடக்குதுன்றத பத்தி யோசிச்சு பேசு. நீ 4 பேர பார்த்திருக்கியா? நீ வந்து கஷ்டப்பட்டு இந்த ட்ரேடிங்க விட்டு வெறுத்து ஓடியிருப்பான்ல கடனாளி. அவன்ட்ட பேசுறப்போ அது தெரியும். ஆவரேஜா $28,571 உன்னோட வருஷ சம்பளமா இருந்துச்சுன்னா, ட்ரேடிங்க பெர்ஸ்யூ பண்ணலாம். மத்தவன்லாம் பண்ணக்கூடாதான்னு கேட்டா, பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல இருந்து எல்லாருமே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் இந்த இடத்துல இருந்து ஒருத்தன் ஸ்டார்ட் பண்றான் அப்படின்னா, அவன்ட்ட ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்கு. இந்த காசு போனால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த காசு எனக்கு போனா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த டைம்ல அவன் அந்த மானிட்டரி அவுட்கம்ன்ற அந்த இத விட்டுட்டு விலகி வந்துருவான். இன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னா, அவன அது பெருசா பாதர் பண்ணாது. ஏன்னா ஒரு அக்கவுண்ட் $70 அந்த $70ன்றது இதுல ஒண்ணுமே கிடையாது. $28,000 நான் ரஃப்பா கன்வெர்ட் பண்ணேன்னா, ஒருத்தன் 25,000 கிட்டத்தட்ட 20 லேக்ஸ் 25 லேக்ஸ் எல்பிஏ இருக்கிற ஒருத்தனால தான் இத நீட்டா பண்ண முடியும். இது பண்ண முடியும். ஆனால், நீங்க சொன்ன மாரி ஃப்ரெஷரோட சேலரி அந்த எல்லா புடிப்பும் புடிச்சுட்டு ரூ. 20,000 கூட வராது. யோசிச்சு பாருங்க, அவனால ஒரு அக்கவுண்ட் வாங்குனாலே இப்போ சென்னையிலேயே இருக்கான்னு வச்சுக்கோங்க. சென்னையிலேயே இருக்கான். இப்ப சேது இருக்கான். சேதுவோட சம்பளத்த நான் வெளிய சொல்ல முடியாது. ஓகே. யாரோ ஒருத்தன் இருக்கான். அவன் ட்ரேட் பண்றான். அவனோட சேலரி வந்துட்டு ரூ. 25,000 வச்சுக்கோங்க. புடிப்பு கிடிப்பு எல்லாம் போக ரூ. 25,000 அவன் கையில வருது. அவன்கிட்ட ஒரு ஃபேமிலி இருக்கு. அவன்கிட்ட ஒரு ஃபேமிலி இருக்கு. அவன் ஃபேமிலிய அவன் தான் பார்த்துக்கணும். சென்னையில இருக்கான். அவன் எக்ஸ்பென்ஸஸ அவன் தான் பார்த்துக்கணும். சென்னையில காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஆவரேஜா 15,000 செலவாயிரும். அவன் கையில எவ்வளோ இருக்கு? ரூ. 10,000 இருக்கு. அவன் வீட்ட அவன் தான் பார்த்துக்கணும். அந்த ரூ. 10,000 போச்சுன்னா, அவன் ட்ரேடிங் வியூக்கு எங்கருந்து காசு கொட்டுவான்? அக்கவுண்ட் எங்கருந்து வாங்குவான்? ஜர்னல் பண்ணணும்னா எங்கருந்து பண்ணுவான்? இந்த காசு இல்லன்ற பிரஷரே அவன ஒழுங்கா ட்ரேட் பண்ண விடாது. அக்ரி பண்றீங்கல்ல ஓரளவுக்கு. நான் இதனால தான் எவனும் 21 வயசுக்கு கீழ எவன் இருந்தாலும் இப்போ ஸ்ரீ ரிஷிகேஷ் வயசு கம்மி. நான் நெறைய பேர் கேட்டாங்க. இவன எதுக்கு நீங்க உங்க டிஸ்கார்ட்ல வச்சிருக்கீங்கன்னு. அவன் இதுல ஃபுல் டைம் இறங்கிட்டான். அது போக அவன் கொடூர கோடீஸ்வரன். அவன பத்தி உங்களுக்கு யாருக்கும் தெரியுமோ இல்லையோ எனக்கு தெரியும். கொடூர கோடீஸ்வரன். அவனுக்கு இந்த காசுன்றது ஒரு மேட்டர் இல்ல. அது போக இதுதான் அவன் பொழப்புன்னு சொல்லிட்டு இறங்கிட்டான். கா அதுல வந்து எம்டிஎம்ல ஒருத்தர் 19 லேக்ஸ் லாஸ் இன் 1 இயரா? அந்த 19 லேக்ஸ் வந்து 1,00,00,000 சம்பாதிக்கிறீங்க. அந்த 19 லேக்ஸ் அப்ப எதுவும் தெரியாது ப்ரோ. இந்த 19,00,000 அந்த 19,00,000 ஒரே ட்ரேட்லயோ, ஒரு நாள்லயோ, ஒரு மாசத்துலயோ, ஒரு பீரியட் ஆஃப் டைம் லோன் வாங்கி விட்டுருந்தா அந்த கஷ்டம் தெரியும். நீங்க எவ்வளவு ப்ரோ பண்ண? 18 எவ்வளவு இருந்தா அங்க கூட
பொய் இல்ல. பிராக்டிகலா பேசுவோம். அவன்ட்ட அஃபோர்ட் பண்றதுக்கு அவன்ட்ட இருக்கு. அதனால தான் அவன் வந்துட்டு இந்த வயசு கம்மியா இருக்கிறப்போ அவன் பண்ணிட்டு இருக்கான். எல்லார்ட்டயும் அந்த இது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது டிமோட்டிவேஷன் இல்ல. இதுதான் உண்ம. ப்ரோ எப்போ அவரு ஸ்விக்கி ஓட்ட போயிட்டாரு பாவம். ஐய்யய்யோ! ஆத்தா. அப்படியே திருப்பி போட்டுருங்க நைஸ். இப்போ நீங்க ஒரு ரூ. 50,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். நீங்க ஒரு ரிஸ்க் எடுக்குறீங்க அப்படின்னா, அந்த மாரி டைம்ல கூட ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மினிமம் ரூ. 50,000 ரூ. 60,000 கீழ சம்பளம் வாங்கணும். ஒரு கேஷ் ஃப்ளோ ஒண்ணு இல்லன்னா ட்ரேடிங்க பத்தி யோசிக்கவே கூடாது. ஆ நம்ம கம்யூனிட்டில முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு உங்களுக்கு தெரியும். செந்தில் அண்ணன்னு சொல்லிட்டு. அவரு என்ட்ட சொன்னது கல்யாணம் பண்ணு, நல்லா ப்ரொஃபஷன்ல நல்லா வளரு. அந்த டைம்ல தான் நல்லா பண்ணுவ. ட்ரேடிங் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ யோசிக்கிறப்போ இதெல்லாம் உண்மைன்னு தெரியுது. ஸோ காஸ்ட் ஆஃப் டூயிங் அ பிசினஸ் வென் இட் கம்ஸ் டூ ட்ரேடிங் ஆவரேஜ் இன் ஆவரேஜ் அந்த $2,000 வேணும். அந்த $2,000 உங்களால அது போனால் கூட, அது உங்க மனச அஃபெக்ட் பண்ணாம இருக்கிற அந்த பட்சத்தில மட்டும் தான் நீங்க வந்து ட்ரேடிங் பண்ணணும். அதனால தான் எந்த 21 வயசு பையனும் டிஸ்கார்ட்ல இருக்காதீங்கடா அப்படின்னு சொல்லி கிக் அவுட் பண்ணி விடுறது. ஏன்னா, நான் பண்ணக்கூடாத வயசுல ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து எவ்ளோ மூட் ஸ்விங்ஸ்ல இருக்கேன்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். பைத்தியக்கார குதி மாரி சுத்துவேன் சில டைம்லலாம். வேற என்ன பண்றது? பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல சின்ன வயசு, அவ்வளோ மணி பார்த்ததில்ல. இன்ஃப்ளோ, அவுட்ஃப்ளோ இருக்கு. உங்க கெப்பாசிட்டிக்கு மீறி அது வந்துட்டு நடக்குதுன்றப்போ, டிப்ரஸ் ஆவோம். ஒழுங்கா பேச முடியாது. ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட, வீடு கூட, அ யாரு கூடயுமே நல்லா இருக்காது. நீங்க அந்த கத்துக்கணுன்ற அந்த மனப்பான்மையே போயிரும். ஒரு ஆள வந்துட்டு கம்மியா பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்க நாலேட்ஜ் மேபி ஜாஸ்தி இருக்கும். பட் ஆனா, அவங்க இவ்வளோதான் சம்பளம் வாங்குறாங்களா? அவன்லாம் அதிகமா பண்றான்டா. அந்த அந்த தெனாவட்டு மயிர் வந்துரும் இந்த சின்ன வயசுலயே. கத்துக்கிறவே முடியாது. அது கேட்டு போட்டு அடைச்சுரும். இது எல்லாமே இருக்கு. ஸோ காஸ்ட் ஆஃப் டூயிங் ட்ரேடிங் இஸ் அட்லீஸ்ட் $2,000 உங்களால $2,000 ஒரு வருஷத்துக்கு அஃபோர்ட் பண்ண முடியும். ரூ. 2,00,000 அஃபோர்ட் பண்ண முடியும்னா, பேர் மினிமம் சொல்றேன். இந்த பேர் மினிமம் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா ட்ரேட் பண்ண வராதீங்க. நெறைய சின்ன பசங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நான் ஆவரேஜ் வியூவர்ஸ் வந்துட்டு 18 16லருந்து காமிக்குது எனக்கு. 16லருந்து 25 தான் இதோட ஆவரேஜ் அதிகமா வாட்சிங்ன்னு சொல்லிட்டு காமிக்குது. தப்பு. எவன் வேலை பார்க்கலையோ, எவன் 50,000க்கு கீழ சம்பாதிக்கலையோ, தயவு செஞ்சு வந்து நீங்க போயிடுங்க. வீடியோ ஓடல, எவனுமே பார்க்கலன்னா கூட பரவால்ல. உங்க நல்லதுக்கு சொல்றேன். என்னால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா, நான் இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் ட்விட்டர் பூம்ல இருந்தேன். எனக்கு பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு, அஃபிலியேஷன்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் இருந்துச்சு. நான் என்னோட காசு எனக்கு இப்ப சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. எனக்கு எங்க வீட்ல மாச செலவுக்கு வீட்ல எங்க வீட்லருந்து காசு வந்துரும். நான் இன்னும் படிக்கிற பையன் தான். அதனால வீட்லருந்து காசு வந்துரும். ஸோ என்னென்ன நான் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணனோ, நான் அப்படியே வந்து ட்ரேடிங்ல யூஸ் பண்ணேன். அத யூஸ் பண்ணி அது எனக்கு பெருசா வந்து எனக்கு அஃபெக்ட் பண்ணல. அதனால நான் இப்பயும் கன்டின்யூ ஆயிட்டு இருக்கேன். பட் இந்த பிரிவிலேஜ் எத்தன பேருக்கு இருக்கும்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் நோ ஐடியா. நான் வந்து ட்ரேடிங்கோட ரியல் சைட் பேசுறேன். 6 வருஷம், 7 வருஷம் ட்ரேட் பண்ணியும் இன்னும் லூசிங் ஸ்ட்ரீக்ல இருக்கிறவங்க இருக்காங்க. சிம்பிள் ஃபிக்ஸு நல்ல வேல பாருங்க. நான் இது ஒண்ணு கேட்கிறேன். எல்லாருமே ஆன்ஸர் பண்ணுங்க. நானும் ஆன்ஸர் பண்றேன். ஆவரேஜா நீங்க ட்ரேட் பண்ண உட்கார்றீங்கன்னு வச்சுக்குருவோம். உங்களோட ஆவரேஜ் ட்ரேடிங் வியூவோட டெய்லி டைம் என்ன? எனக்கு வந்து எனக்கு வந்து 90 மினிட்ஸ் 1 ஹவர் டூ 90 மினிட்ஸ். நான் 90 மினிட்ஸ் மேக்ஸிமம் லாஸ்ட்டாவே வைக்கிறேன். என்னோட டைம் 90 மினிட்ஸ் ஆவரேஜா. ஆன் ஆவரேஜ் ஐ அம் ஸ்பெண்டிங் 90 மினிட்ஸ் இன் ட்ரேடிங் வியூ. ஐ மீன் உங்களோட ஆவரேஜ் என்ன? உங்களோட ஆவரேஜ் என்ன? கார்த்தி ப்ரோ எப்பயுமே ஐ மீன் எக்செப்ஷனு 2 ஹவர், 1 ஹவர். டேய்! நீ எது எனக்கு புரியாத மாரியே பேசுவியாடா? 0 மினிட்ஸா? ஏதோ புரியாத மாரியே பேசுவியா நீ ஏதாச்சும்? நவ் இட்ஸ் 1 ஹவர். ஓகே. 1 ஹவர். 2 to 3 ஹவர்ஸ் ஓகே. மேக்ஸிமம் 120 மினிட்ஸ் ஓகே. 90 மினிட்ஸ் ஓகே. 3 ஹவர், 2 ஹவர். 13 ஹவர்ஸ் என்ன ப்ரோ பண்றீங்க? மனச்சாட்சிய தொட்டு சொல்லுங்க. 13 மணி நேரம் என்ன பண்றீங்க? 9 to 10 ஓகே. 4 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ், 90 மினிட்ஸ், 6 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ், 2 ஹவர், 8 ஹவர்ஸ் பட் ஸ்டில் நோ ப்ராஃபிட்ஸ். ஐ மீன் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல. நோ சேலரி, நோ ட்ரேடிங். பட் சூப்பர் ப்ரோ. நல்லது. இல்ல ப்ரோ இப்போ நோ டிவி. சரிடா. படிக்கிற. ஓகே. 5 to 6 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ், 90 to 120 மினிட்ஸ், 2 to 3 ஹவர்ஸ். ஓகே. ஆவரேஜா ஒரு நாளைக்கு எத்தன மணி நேரம் இருக்கு? 24 மணி நேரம் இருக்கு. ஆவரேஜா தூங்குறது 8 மணி நேரம். நீங்க வந்து இப்போ பயங்கரமா ட்ரேட் பண்றீங்க. அது ஒரு 2 மணி நேரம். மேக்ஸிமம் 2 மணி நேரம்.
பேர் என்ன 60, 60, 120 வச்சுக்கிறோம். 2 மணி நேரம் ட்ரேட் பண்ணுவீங்க. மீதி 14 மணி நேரம் என்ன புடுங்குறீங்க? உங்க வாழ்க்கையில ஃபுல் டைம் ட்ரேட் பண்றவங்க ஓகே. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கவங்க ஓகே. வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் கெட்டிங் அ ஜாப்? மீதி 14 மணி நேரம் உங்க வாழ்க்கையில அந்த நாள்ல என்ன பண்றீங்க? 14 மணி நேரம். 14 மணி நேரம். நீங்க அப்படி வொர்க்குக்கு போனாலும் கூட ப்ராஃபிட்டபிளா இருக்கிறவங்க பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு ஃப்ரீடம் வேணும்னு நினைக்கிறாங்க, பண்றாங்க. பட் ஒருத்தன் வந்து நான் இந்த பிளைண்டா நம்பி ப்ரோ ட்ரேடிங் தான் ப்ரோ என் வாழ்க்கை. அன்னைக்கு 16 வயசு ஒரு பையன் வந்தான் ப்ரோ ட்ரேடிங் தான் ப்ரோ எல்லாம். என்ன பண்ண முடியும்னு தெரியல ப்ரோ. ஆ இது அப்புறம் வந்து இன்னொன்னு என் காதுக்கு வந்துச்சு. நான் வந்து அவன் வந்து படிக்கலையாம் ஒழுங்கா. ஃபைனல் இயர்ல இருக்கான். நான் வந்து ட்ரேடிங் தான் ப்ரோ என் வாழ்க்கை. என்ட்ட காசு இல்ல. பட் நான் ட்ரேட் பண்ணி நான் பணக்காரன் ஆயிருவேன் ப்ரோ. கோடீஸ்வரன் ஆயிருவேன் ப்ரோ. எந்த லாஜிக் இது? அந்த இடத்துல அவன டிவோட் பண்ற மாரி பேசினாலும் தப்பு. ஆனா அவனோட அந்த அந்த ஆசையில ஃபீட் பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. நீ என்னோட கம்யூனிட்டிக்கு வா, என்னோட மென்டார்ஷிப் எடு. என்னோட மென்டார்ஷிப் எடுத்த உடனே நீ ப்ராஃபிட்டபிளா கிழிச்சு புழுத்திருவ. அந்த இத யூஸ் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. பட் அந்த மாரி வல்னரபிலிட்டிய யூஸ் பண்றத விட ஒரு சீப்பான பிஹேவியர் எதுவுமே கிடையாது. 14 மணி நேரம் என்ன பண்ண போறீங்க? ப்ரோ நான் நெறைய பார்த்துட்டேன் ப்ரோ. எனக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பட் இத்தன பேர பார்த்துருக்கோம்ல. அவங்களோட மொத்த ஐடியாவையும் கியூரேட் பண்ணி தான் நான் நான் சில பேர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். எனக்கு வந்து செந்தில் ப்ரோ மாரி அந்த அந்த கன்சிஸ்டன்சி வரணும். அ அந்த ப்ரொஃபஷன்லயும் எனக்கு அந்த அவர் வந்து உச்சத்துல. எனக்கு வந்து அவர் ஒரு ரோல் மாடல் மாரி ஆயிட்டாரு அவர்ட்ட பேசினதுக்கப்புறம். எனக்கு வந்து அவரு சிம்பிள் அங்கிள் மாரி இருக்கவங்க இருக்காங்க. கார்த்தி ப்ரோ மாரி பார்க்கணும்னு நெறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். லைக் நான் பார்த்ததில்ல. எனக்குன்னு ஒரு ஆள் இருக்காரு. எனக்கு அவர மாரி ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் நல்லா இருக்கணும். மீதி இருக்கிற டைம் ட்ரேடும் ஒழுங்கா பண்ணணும். மீதி இருக்கிற டைம்ல ட்ரேட் பண்ணணும். இதுதான் வந்து ஆளுக்கு. இந்த 14 மணி நேரத்துல நீங்க என்னென்னமோ பண்ணலாம். ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஒர்க் பண்ணலாம். நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா கூட 9 டூ 5 ஆல்மோஸ்ட் 8 ஹவர்ஸ் டூ 10 ஹவர்ஸ் மீதி 4 மணி நேரம் உங்களுக்குன்னு மீ டைமே இருக்கும். ஒரு வாழ்க்கை இருக்காது. பட் ஸ்டில் நீங்க தான் வந்து பிரெட் ஏர்னர்னா, நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வேற வழி இல்ல. உங்களுக்கு வந்து உங்க அப்பா, அம்மா அவ்வளோ சேர்த்து வைக்கிற அந்த ஃப்ரீடம் எதுவும் கிடையாது. மேரேஜ் ஆனா கண்டிப்பா வந்துரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பிளைண்ட் ஃபெய்த்ல யாருமே இருக்காது. இங்க காலேஜ் படிக்கிற நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. நானும் இப்ப படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் இன்னும் முடிக்கல. நான் என் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துருக்கேன். ஆனா எனக்கு கொஞ்சம் பணக்கார ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓரளவு எல்லாருமே எல்லாருமே யாரும் கஷ்டப்படுறாங்கன்ற அப்படின்ற மாரி இல்ல. எல்லாருக்குமே வந்து ஓரளவு ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா உண்மையிலேயே வந்து இந்த டயர் 3 காலேஜ்ல படிச்சுட்டு எதுவுமே தெரியாம இருப்பான். இன்ஜினியரிங் மெக்கு படிச்சு எதுவுமே தெரியாம இருப்பான். அவன் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நெனைப்பான். ரீல்ஸ பார்த்துட்டு இந்த தற்கூரி மயிருங்க போயிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இது மாரி பண்ணணும்னு இருப்பாய்ங்க. நான் ரியாலிட்டிய பேசுறேன். நான் பெருசா சம்பாரிச்சது இல்ல. என்ன விட கூட இருக்கிறவங்க நெறைய பேர் சம்பாரிச்சவங்களும் இருக்காங்க. பட் என்னால நான் வந்து ஒரு 4 பேரு பார்க்குற நெலைமையில இருக்கிறேன். என்னால சொல்லி ஒருத்தன் 4 பேர் ஏதோ நல்லது பண்றான்னா, ரொம்ப நல்லது. ஸோ எஸ் கைஸ் காஸ்ட் ஆஃப் டூயிங் த பிசினஸ் வந்துட்டு இதுதான் இப்போதைக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன அந்த $2000ன்றது ஒரு ரஃப் ஃபிகர். அண்ட் கடைசியா இது ஒண்ணு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ட்ரேடிங் இஸ் நாட் அபௌட் பீயிங் ரைட், ஸ்மார்ட் ஆர் ஃபாஸ்ட். இட் அபௌட் சர்வைவல், கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் கைஸ். ஸோ திஸ் இஸ் த பிரசன்டேஷன். நான் இது வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் கார்த்தி ப்ரோ வந்துட்டு நேத்து வந்து இந்த மாரி எக்ஸெல் ஷீட்லாம் போட்டு இதெல்லாம் காமிப்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அண்ட் ஐ மீன் கைஸ் தட்ஸ் த பிரசன்டேஷன். இப்போ வந்துட்டு யூடியூப் ஸ்க்ரீன் வந்துட்டு காமிக்கிறேன். ஆ பிரசன்டேஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் சாட்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் ட்ரேடிங் மங்கீஸ் ப்ரோ உங்க சேனல் போய் பார்த்தேன். ஸோ நல்லா பண்ணுங்க. பண்ற மாரி இருந்தா. நோ மென்டார்ஷிப், நோ பெய்ட் சர்வீசஸ் பார்த்தேன். அது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். கன்டினியூ தி குட் ஒர்க் கைஸ். ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி செஷன். இதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். லைவ் கன்டினியூ பண்ணுவோம். பட் இது வந்து யூடியூப்ல போட போறேன். ஸோ ஹவ் வாஸ் த பிரசன்டேஷன் கைஸ்? அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பெர்சன்ட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஜிஜி போட்டு விடுங்க கைஸ். ஜிஜி இன் த கமெண்ட் செக்ஷன் ப்ளீஸ். அப்படியே சந்தோஷமா அந்த இத க்ளோஸ் பண்ணிடுவேன். Can I get GG in the comment section, guys? 126 people watching.
ஓகே. தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ கைஸ். மீன்ஸ் அ லாட். அட்லீஸ்ட் ஏதோ நான் 1% நான் இவ்ளோ நேரம் பேசினதுல ஏதோ ஒரு கருத்து வந்து உங்களுக்கு உங்க மண்டையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நல்லது. ஆ யாஹ்! ஸோ தாட்ஸ் இட் கைஸ். நான் இத வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ண போறேன். அண்ட் ஹோப் யூ கைஸ் டோன்ட் மைண்ட் ஆல் ஆஃப் இட். நம்ம வந்துட்டு இப்போ எக்ஸெல்ல வந்து நான் உங்க வீடியோல காமிக்கிறேன். நம்ம வந்துட்டு இப்போ பார்க்குறவங்க சப்போஸ் இஃப் சம்மோன் இஸ் இன்ட்ரஸ்டட் ஈவன் ஆஃப்டர் வாட்சிங் திஸ், நீங்க வந்துட்டு அப்படியே இதே டாபிக் இதே தம்ப்நெயில்ல வந்து லைவ் செஷன் இருக்கும். ஸோ இந்த டைம் லைனுக்கு ஓட்டிட்டு நீங்க மீதி என்ன நடந்துச்சோ அத வந்துட்டு பார்க்கலாம். இஃப் சம்மோன் இஸ் ரியலி இன்ட்ரஸ்டட் கைஸ். ஸோ தேங்க் யூ மீன்ஸ் அ லாட் கைஸ் எவ்ரிபடி.